நம்ம இருக்கிற எல்லா வுட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இம்போர்ட்டட் டீக் வுட்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். மத்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிளைவுட் போடுவாங்க. இது பழகி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் தான் போடுறோம். தடியா வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம தடியாவும் கொடுக்குறோம். உள்ள போய் நம்ம நின்னு சாமி கும்பிடுற மாதிரி அந்த செஞ்சு கொடுத்துருவோம். அந்த அவ்வளவு திக்னஸ் வந்துரும் நம்ம. அவ்வளவு திக்னஸ் வந்துரும். அவங்க என்னென்ன சைஸ் கேக்குறாங்களோ அந்த சைஸ் தகுந்த மாதிரி இங்க நம்ம ஷேப் பண்ணி கட் பண்ணுவோம். பார்க்க சேர் மாதிரி தான் இருக்கும். ஓகே. பின்னாடி நம்ம பாத்தீங்கன்னா இத வந்து ஒரு ஏணி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி திரும்பினா லேடரா மாறிடும். லேடரா மாறிடும். எல்லாமே ஒரிஜினல். இதோட கிரெயின்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்க. என்ன ப்ரோ இப்படி தெரியுது? இதுதான் டீக் வுட்டோட மகிமையே. இதுதான் ரெஸ்ட்டுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அன்னப்பறவை டிசைன். ஃபுல் அண்ட் ஃபுல் கேன் கேரிங்ல தான் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் கொடுத்த ஆர்டர் வைஸ் அப்படியே நம்ம சீசனிங்க்கு அடிக்க வச்சிருப்போம். வுட்லயே உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லா டீ குட் தானா? ஃபுல்லா டீ குட் தான். செமையா இருக்கு பாக்குறதுக்கு. உங்களுக்கு 90 டிகிரிஸ்ல உங்களுக்கு வந்து எல்லா பொருளும் கிடைக்கும். இது வந்து நீங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ஒரு மகாராஜா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தோணும். நல்ல கம்பீரமா இருக்கு பாக்குறதுக்கு. கம்பீரமா இருக்கும். பப்பிங்கோ இல்ல எதுவும் அந்த மாதிரி பிடிக்க தேவையில்லை. டோட்டலாவே வந்து அந்த ஃபினிஷிங்கே வந்துரும். பிராஸ்ல வந்து ஒரு பெருமாள் சிலையை வச்சிருக்கோம். ஒரிஜினல் பிராஸ். ஒரிஜினல் பிராஸ் வச்சிருக்கோம். பொருள் வந்து நம்ம அந்த ஹைட்ராலிக் பிரஷர்ல வந்து நம்ம பிரஸ் பண்றோம். இது இப்படி நம்ம வீட்டுக்கு வச்சாலே ஒரு ராஜகலை தெரியும். மேல இருந்து கீழே ஓட்டாலும் வந்து உடையாது. அதே மாதிரி 10 பேர் ஏறி நின்றாலும் கூட பிரேக் ஆகாது. மைக்காடோலுமே நம்ம சைடுல தேக்கு சட்டம் போடுறதுனால பெண்டுன்ற வாய்ப்பே இல்ல. ஹாஃப் அன் ஹவர்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நம்ம ஜன்னல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். டோட்டலாவே ஹேண்ட் கார்விங். அது கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் திக்னஸ்ல இருக்கும். இந்த மிஷின்ல வந்து நம்மட வந்து ஒரு ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு செக்ஷனும் பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்க என்ன மாதிரி பேட்டர்ன் கொடுக்குறோம் அந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கல்யாண மண்டபத்துக்கு வந்து நம்ம நிறைய பண்ணிருக்கோம். இன் ஃபியூச்சர்ல வந்து என்ன கம்ப்ளைண்ட்ஸுமே வராது. இதெல்லாம் பழமையான டோர்ன்னுவாங்க. ஆனா வந்து இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரெண்டிங் ஆகிறது இந்த மாதிரி டோர் தான். 10,000 ரூபாய் கீழே குறையாம எங்கேயுமே கிடைக்காது. நம்ம சொந்த மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்குறோம். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மைக்கா யூஸ் பண்ணிருக்கோம். வேற யாருமே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஒரு 20, 25 வருஷம் 30 வருஷமா இதே தொழில் இருக்கவங்க. நீங்க இந்த தேர் கலைஞர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. தேர்லாம் ரெடி பண்றவங்க பூராமே அவங்க வம்சாவளியில வந்தவங்க தான். இந்த மாதிரி நம்ம பிராஸ் வச்சும் கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரிஜினல் பிராஸ். ஆமா ஆமா. போட்டா மட்டும் கொடுத்தாவே போதும். சோ இப்போ இத தான் இங்க பண்ணிருக்காங்க. இதை இப்போ வந்து இங்க பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. கோட்டிங் பாருங்க எப்படி தெரியும். ஆமா ஆமா தனியாவே தெரியும். அந்த கிளாஸ்ல எப்படி தெரியுமா அது தெரியும். டச் பண்ணல செம பிரீமியமா இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த போட்டோல இருக்கிற மாதிரி அப்படியே தத்ரூபமா தெரியும். பாலிஷ் பாத்தீங்களான்னு தெரியும் உங்களுக்கு. அந்த ஒரு கிளாஸ் கோட்டிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். டோட்டலாவே குவாலிட்டில வந்து எந்த காம்ப்ரமைஸுமே பண்றது இல்ல. ஜாயின் பண்ண இடமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து நுணுக்கமா பண்ணுவாங்க நம்ம கார்பெண்டர். ஏன்னா பூராமே அனுபவசாலி கார்பெண்டர். இது வந்து பாரம்பரியமான ஒரு மெத்தடு. தமிழ்நாட்டிலே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான அளவில் நம்ம டீ கூட் எல்லாமே பண்றோம்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பா. ஸோ நம்ம கிட்ட என்ன மாதிரி வுட்ஸ் ப்ரோ கிடைக்கும், அது மூலமா என்ன ப்ராடக்ட்ஸ் ப்ரோ கஸ்டமர் கொடுக்குறோம்? ஸோ நம்மள வந்து பாத்தீங்கன்னா டீ குட் எல்லா வகையான டீ குட்ஸுமே நமக்கு கிடைக்கும் தான். அது வந்து பாடோ பர்மா, கானா, கொலம்பியா, நைஜீரியான் இந்த மாதிரி 12க்கும் மேற்பட்ட டீ குட்டும் கிடைக்கும். அது போக மகாகனி, வேங்கை, பனாமா இந்த மாதிரியான வுட்ஸும் ஏன்னா கஸ்டமர் அதெல்லாம் கேட்கறதுனால ஸோ அந்த மாதிரி வுட்ஸுமே நம்ம வச்சிருக்கோம். நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம இருக்கிற எல்லா வுட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இம்போர்ட்டட் டீ குட்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கிறோம். பர்ச்சேஸ் பண்றது பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு மேல இருக்கிற டீ குட்டை மட்டும் தான் நம்ம ரொம்ப பழமையானது தான் எடுக்கிறோம். ஆமா, ரொம்ப நல்லா 30 வருஷத்துக்கு மேல விளைஞ்ச மரத்தை மட்டும் தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். ஸோ ஏன்னா அப்படி அந்த விளைஞ்ச மரத்தை 30 வருஷத்துக்கு மேல இருக்கிற டீ குட்டை எடுத்தா மட்டும்தான் அதில் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். அதில் இருக்கிற கிரெயின்ஸ், ஆயில் கண்டென்ட் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகேங்க ப்ரோ. இப்போ இதுல மூலமா தான் நம்ம ஃபர்னிச்சர், டோர், விண்டோ எல்லாமே பண்றோம். கண்டிப்பா. நான் தடியா வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம தடியாவும் கொடுக்குறோம். இல்ல சைஸஸா வேணும்னு கேட்டாங்கன்னா ஸோ சைஸஸாவும் கொடுக்குறோம். இல்ல எங்களுக்கு வந்து ரெடிமேடா நீங்க செஞ்சு கொடுங்க அந்த மாதிரி கேட்டாலும் நம்ம ரெடிமேடாவும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு. ஓகே. ரெடிமேடா டோர் வேணும், விண்டோனாலும் கொடுக்குறோம். இதே தடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹோல்சேலாவும் கேட்பாங்க. ஓகே. ஸோ கண்டெய்னர் வைஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம எடுத்து கொடுத்துக்கிறோம். ஓகே. இப்போ நமக்கு என்ன ப்ராசஸ் பண்றோம் ஒவ்வொன்றா டீட்டெயிலா பார்க்கலாமா? கண்டிப்பா நான் பார்க்கலாம். இப்போ இங்க என்ன ப்ரோ பண்றாங்க? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் செக்ஷன் தான். ஸோ நம்ம அங்க தடியா பார்த்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிடுவோம். அவங்க என்னென்ன சைஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸ் தகுந்த மாதிரி இங்க நம்ம ஷேப் பண்ணி கட் பண்ணுவோம். இப்போ எப்படி நான் ஒரு வீட்டுக்கு வந்து இத்தனை விண்டோஸ், இத்தனை டோர் வேணும் அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க வீட்டுக்கு வந்து இந்த சைஸ்ல எனக்கு கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சைஸஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நாங்க கட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. இதெல்லாம் எப்படிங்க ப்ரோ சீசனிங் பண்ணதா இல்லை எப்படிங்க ப்ரோ? ஸோ இது வந்து இப்போ ஒன்லி கட்டிங்ல மட்டும் இருக்குங்கன்னா ஓகே. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம சீசனிங் போகும். இதுக்கப்புறம் நம்ம வந்து சீசனிங் பண்ணி தான் கொடுப்போம். நம்ம கொடுக்குற வுட் எல்லாமே சீசனிங் பண்ணி தான் கொடுப்போம். கட்டிங் முடிச்சுட்டு இந்த சைஸஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாங்க சீசனிங் வச்சு அதுக்கப்புறம் தான் ஃபர்னிச்சர் ரெடி பண்றீங்க. கண்டிப்பா. எல்லாமே கட் பண்ண டீ கூட்டுங்களா? ஆமாண்ணா. இது என்ன ஃபுல்லாமே கட் பண்ண டீ கூட்டு. எல்லாமே ஒரிஜினல். இதோட கிரெயின்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்க. என்ன ப்ரோ இப்படி தெரியுது?
இதுதான் டீ குட்டோட மகிமையே இதுதான். இப்போ மயிலுக்கு எப்படி தோகை அழகா இருக்குமோ அதே மாதிரி டீ குட்டுக்கு வந்து இந்த கிரெயின்ஸ் தாங்க அழகா இருக்கும். செமையா இருக்கு. ஜஸ்ட் தண்ணி தான் ஊத்திருக்கோம். இதான் ஒரிஜினல் டீ குட்டோட. சரி, இத பாலிஷ் பண்ணா இந்த மாதிரி தான் தெரியும். இந்த பாலிஷ் பண்ணா இந்த ஒரிஜினலோட கிரெயின்ஸ் வந்து அப்படியே வெளியே தெரியும். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு கிரெயின்ஸ் வருதுன்னா அப்படியே அந்த அளவுக்கு பழமையான இதா யூஸ் பண்றோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுக்கிற டீ குட் யூஸ் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு மேல இருக்கிற டீ குட்டை மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸே பண்றோம். அது அப்படி 30 வருஷத்துக்கு மேல இருக்கிற டீ குட்டை பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் அதுல நல்ல ஆயில் கண்டென்ட் இருக்கும். ஓகே, சோ நல்ல இந்த கிரெயின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த கிரெயின்ஸ்ல கோல்டன் கலர்ல. சோ இப்போ இதுல வந்து டோர் ஃபர்னிச்சர் எது பண்ணாலும் சூப்பரா இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே டீ குட் தான். டீ குட் தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சீசனிங் செக்ஷன் தான். அதாவது நம்ம அங்க கட் பண்ண டீ குட் ஹெட் வந்து ரெண்டாவது வந்து நம்ம சீசனிங் பண்ணுவோம். ஏன் சீசனிங் பண்றோம் அப்படின்னா ஒரு வுட் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்றதுக்கு முக்கியமான ஒரு பார்ட் இந்த சீசனிங் தான். இந்த சீசனிங் பண்ணா மட்டும்தான் அந்த வுட்ல இருக்கிற ஈரத்தன்மையை வெளியே எடுக்கும். அந்த வுட் நல்ல வுட், அதாவது பெண்ட் ஆகுறது, கிராக் ஆகுறது, இது எல்லாமே நம்ம சீசனிங் பண்ணா மட்டும்தான் கண்டுபிடிக்கும். சோ இப்போ இது ஒன்ஸ் வந்து சீசனிங் பண்ணிட்டு நம்ம ஃபர்னிச்சர் எது பண்ணாலும் பின்னாடி பிரச்சனை வராது. அப்படிதான் பிரச்சனை வராது. இதே சீசனிங் பண்ணாம நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த கிராக் ஆகுறது, பெண்ட் ஆகுறது வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா பச்சை இருக்கிறப்ப வுட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தான் தெரியும். அதுக்கு ஈரப்பதத்தை வெளியே எடுக்கிறப்ப மட்டும்தான் அது பெண்ட் ஆயிருக்கா இல்ல கிராக் ஆகுதா அப்படின்ற எல்லாமே தெரியும். ஓகே, இப்போ சீசனிங் பண்ணும்போது பெண்ட் ஆனா அதெல்லாம் கழிச்சிருவீங்க? ஆமா, பெண்ட் ஆகலாம். இப்பெல்லாம் சைடுல பாத்தீங்கன்னா நம்ம கழிச்சு தூக்கி போட்டுருவோம். இதெல்லாம் பெண்ட் ஆனது. ஆமா, பெண்ட் ஆனது, கிராக் ஆனது, இந்த மாதிரிலாம் எடுத்து போட்டுட்டு குவாலிட்டியான நல்ல தரமான டீ குட்டை மட்டும்தான் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கே நம்ம கொண்டு போறோம். ஓகே, இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். என்ன ப்ரோ இவ்வளவு இது சீசனிங் ஆயிட்டு இருக்கா? ஆமாங்க, கஸ்டமர் கொடுத்த ஆர்டர் வைஸ் படியே நம்ம சீசனிங் அடிக்க வச்சிருப்போம். ஓகே, இப்போ எவ்வளவு நேரம் இதுல இருக்கும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 days இதில் இருக்கும். ஓகேங்களா, வச்சு திருப்பி மாற்றி பரட்டி வச்சு வைப்பாங்க. ஓகே, ஃபுல்லானா பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகம் சைடில் அந்த ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி இருந்து ஹீட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாக்ட் ஃபேன் மூலியமா ஹீட் உள்ள ரெடியூஸ் ஆகி இதில் இருக்கிற ஈரத்தன்மையை வந்து வெளியே எடுக்கும். ஓகே, ஸோ வெளியே எடுக்கிறப்ப இது நல்லா காஞ்சி பச்சையாயிரும். பச்சையாகிறப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கிராக் இருக்கா இல்லையா, பெண்ட் ஆகுதா இல்லையான்றது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக சீசனிங் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு ப்ராடக்ட் செஞ்சாலும் அது நல்லா குவாலிட்டியாக இருக்கும், லைஃப் லாங் நீடிக்கும். இங்க என்ன ப்ராசஸ்? இப்போ வந்து சீசனிங் முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்து வர இடம் வந்து இந்த நம்ம இழப்பு செக்ஷன். இது வந்து பிளேனிங் பண்ற இடம். ஒரு வுட் வந்து இங்கே தான் மேக்ஸிமம் எல்லாமே உருவாக்கும். இந்த வந்து மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சர்ஃபேஸ் வந்து எப்படி பிளேன் ஆக்குறதுன்னு அந்த ஒவ்வொரு மிஷின் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மட்டம் தள்ளுவாங்க. அந்த மட்டம் தள்ளுற மிஷினில் வந்து நம்ம ஒரு அதான் மட்டம் தள்ளுறது. அந்த மட்டம் தள்ளுற மிஷினில் வந்து ஒரு கட்டையை வச்சு மட்டம் தள்ளுறப்ப உங்களுக்கு 90 degrees உங்களுக்கு வந்து எல்லா பொருளும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 2 சைடு வந்து அங்கே பிளேன் ஆயிடும். அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து 2 சைடு பிளேனிங் மட்டும் நம்மகிட்ட ஸ்பெஷலாக இருக்கு. 4 சைடுமே டோட்டலாக வந்து இல்லை 4 சைடு ஃபினிஷிங் ஆன பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைச்சிடும். இப்போ இது இருக்கு இல்லையா, இதெல்லாம் சாஃப்டா ஆமா இந்த மாதிரி சாஃப்டா வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த இதுவுமே அடுத்து வந்து பப்பிங்கோ இல்லை எதுவும் அந்த மாதிரி பிடிக்க தேவையில்லை. டோட்டலாகவே வந்து அந்த ஃபினிஷிங்கே வந்துடும். இந்த மிஷின் வந்து அட் டைம் வந்து நம்மளுக்கு என்ன எம்எம் தேவோ அந்த எம்எம்க்கு வந்து நம்ம அக்யூரேட்டா வந்து பிளேனிங் பண்ணிக்கலாம். ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிடும். கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு டயர்ல வந்து ஒரு லாரி ஒரு 10 டன் மரமா இருந்தா கூட நம்ம வந்து 1 hourல வந்து இதுல இருந்து வெளியில எடுத்து நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து வெளியே கொடுக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாமே வந்து டீ குட் தானங்க ப்ரோ? எல்லாமே டோட்டலா டீ குட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து டீ குட் தான். இந்த கிரெயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ டோட்டலா நேச்சுரலா இருக்கு. இந்த பிளேனிங் பண்றப்ப இந்த கிரெயின்ஸ் பூராமே உங்களுக்கு தனித்துவமா தெரியும். ஓகேங்க ப்ரோ. இங்க முடிச்சதுக்கு அப்புறம் அங்க என்ன பண்றோம்? இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தட்டு தரணை போடுவோம். ஒரு டோர் ஒரு நிலைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தரணை போடுவாங்க. ஓகே, தரணை போட்டு அடுத்து வந்து டோர் ஸ்டாப்பர். நம்ம இதுக்கு வந்து நம்ம தட்டு பானி ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி அடுத்து வந்து மிஷின் பட்டறைக்கு இல்லைன்னா வந்து ஒரு கார்பெண்டர் கையில கொடுத்துருவோம். டோட்டலா அந்த அடுத்து வந்து கார்பெண்டர் வந்து இது எல்லாமே அசம்பிள் பண்ணி ஒரு அக்யூரேட்டா வந்து 90 டிகிரில வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொருள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஃபினிஷ் ப்ராடக்ட்டா வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட்டா வந்துரும். ஓகே, இப்போ அது என்ன மிஷின் ப்ரோ? இது வந்து கிளாம்ப் கேரியர். இதுல வந்து இப்போ நீங்க டோர் பாத்துருப்பீங்களா, டோருக்கு வந்து பலா செட் பண்ணுவோமா. ஓகேங்க, பலா ஜாயின் பண்றப்போ வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான கிட்டில ஜாயின் பண்ணுவாங்க. அந்த கிட்டில ஜாயின் பண்ணுறப்போ ஒரு 24 மணி நேரம் இல்லைன்னா 28 மணி நேரம் இந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணி வந்து ஃபெவிகால் வச்சு பண்ணுவாங்க. ஆனா நம்ம யூஸ் பண்றது கெமிக்கலா இருக்கட்டும், நம்ம அந்த பொருளா இருக்கட்டும், நம்ம வந்து பிராண்டடா யூஸ் பண்றோம். இந்த பொருள் வந்து நம்ம அந்த ஹைட்ராலிக் பிரஷர்ல வந்து நம்ம பிரஸ் பண்றோம். ஓகே, இப்போ இது வந்து டோருங்களா? ஆமா, டோருக்கு வந்து டோர்ல நடுவில் வர பலகா. இதுக்கு அடுத்து வந்து அவுட்டர் வந்து ஃப்ரேம் வரும். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கெமிக்கலா இருக்கட்டும், நம்ம இந்த பிரஸிங் இதுதான் இருக்கட்டும், இது வந்து நம்ம பண்றப்போ வந்து 1/2 hourல நம்மளுக்கு வந்து இந்த ஒரு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நல்ல ஸ்ட்ராங் வந்துரும். அப்படியே ஸ்ட்ராங் வந்து நீங்க மேல இருந்து கீழே ஓட்டாலும்
வந்து உடையாது, அதே மாதிரி 10 பேர் ஏறி நின்றாலும் கூட பிரேக் ஆகாது, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்க ப்ரோ. இப்போ இதுக்கு அப்புறம் தான் ஃபினிஷிங். ஆமா, அதே மாதிரி அட் டைம் வந்து ஒரு 25 பலா வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதனால வந்து நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல ஒரு 24 மணி நேரம் வெயிட் பண்றது, அந்த 24 மணி நேரம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100-200 டோருக்கு வந்து நம்ம பொருளை ரெடி பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மகிட்ட வந்து 45 பிரான்ச்சஸ் இருக்கு. 42 பிரான்ச்சஸ்க்கு வந்து இங்க இருந்தா பூராமே டோர் வந்து சப்ளை ஆகுது. ஓகேங்க ப்ரோ. அப்போ வந்து இவ்வளவு நம்ம குயிக்கா பண்றதுக்காக வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து இம்போர்ட்டட் மிஷின் வந்து நம்மகிட்ட மட்டும் தான் இருக்கு. ஓகே, இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு டோர் மினிமம் வந்து நம்ம 200 டோர் கிட்ட நம்ம டார்கெட் இருக்கு. 200 டோர் கம்பல்சரி வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணி வெளியே ஏத்திக்கே தான் இருக்கும். டெய்லி வந்து அவுட்புட் நம்மளுக்கு அவ்வளவு கிடைச்சிட்டு தான் இருக்கு. வந்து நீங்க அந்த பலா பாத்துருப்பீங்க, பலா ஜாயின் பண்ண பிறகு வந்து பிளேன் பண்ணுவோம். பிளேனிங் பண்ண பிறகு அந்த பலா வந்து இந்த மாதிரி வந்துரும். சைடுல வந்து ஃப்ரேம் வந்து செட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி வந்துரும். இது வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 சிஎன்சி மிஷின்ஸ் இருக்கு. எல்லாமே சிஎன்சி மிஷின், டோட்டலா சிஎன்சி டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கிட்ட அட்வான்ஸான சிஎன்சி மிஷின்ஸ். இந்த மிஷின்ல வந்து நம்ம வந்து ஒரு 1000கணக்கான டிசைன்ஸ் இருக்கு. இது போக வந்து கஸ்டமர் வந்து ஏதாச்சும் ஒரு கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு ஒரு டிசைன்ஸ் வேணும், இல்ல நான் எனக்கு சூஸ் பண்ற இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஆர்க்கிடெக்ட்ஸ்லாம் அவங்களே கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க வந்து டிசைன்ஸ் கொடுக்குறது, அது எந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்தாலும் நாங்க சிஎன்சில வந்து அந்த டிசைன்ஸ் வந்து நாங்க வந்து ஃபீட் பண்ணி ஓட்டி கொடுப்போம். ஓகே, இப்போ இது ஓடுறதுக்கு ஒரு நாள் எவ்வளவு நேரம்? கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரத்துல ஓட்டிடலாம், ஒரு டோரே முடிச்சிடலாம் கம்ப்ளீட் பண்ணி. இதை விட எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வேணும்னா நம்ம ஹேண்ட் கார்விங் செக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஹேண்ட் கார்விங் பண்றோம். கண்டிப்பா அது இதோட கொஞ்சம் இன்னும் துல்லியமா இருக்கும். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் டைம் வந்து நம்மளுக்கு வந்து மிச்சப்படுத்தும். ஆமா, இது ஒரு 4 மணி நேரத்துல நம்மளுக்கு வந்து டோரே வந்து ஃபினிஷ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். இது போக வந்து நம்ம வந்து இந்த மைக்கா டோர், இந்த மெமரி டோர் இந்த மாதிரி நம்ம சிஎன்சில ரன் பண்ணிக்கிருக்கோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மைக்கா டோர்ஸ் எல்லாம் நம்மகிட்ட வந்து ஒரு ரா மெட்டீரியல்ல இருக்கும். இதுல மைக்கா டோர்ஸ், ஆமா, இது வந்து மைக்கா டோர்ஸ் மாதிரி இருக்கும். இதுல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். இதா இருக்கட்டும், வந்து அங்க மேல இருக்கட்டும். ஓகே, இதெல்லாம் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். இது வந்து ஃபினிஷ் குட் பூராமே சிஎன்சில ஓட்டி தான் நம்ம வந்து மைக்கா டோர் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நார்மலா வந்து ஸ்கின் ஒட்டிட்டாங்க. ஒட்டின பிறகு வந்து இப்போ வந்து இப்போ இப்படியே மத்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒட்டிடுவாங்க. ஒட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க. இது வந்து காலப்போக்கில் என்ன ஆகும்னா அப்படியே வந்து ஒரு பபிள்ஸ் மாதிரி வெளியே வரும், அசிங்கமா தெரியும். கண்டிப்பா அது வந்து ஒரு மேடு பள்ளமா தெரியற மாதிரி. நம்ம வந்து இந்த மாதிரி வேக்யூம்ல வந்து இதுமே மிஷின்ல ஆமா ஹார்ட் பிரஷர் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 100 டிகிரிக்கு மேல வந்து நம்ம ஹார்ட் பிரஷிங் பண்றப்ப அந்த ஸ்கின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நல்லா பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆயிரப்ப நீங்க நம்ம கையால இழுத்தாலும் கூட வராது. அந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணி அதுக்கு அடுத்து தான் இந்த மாதிரி ப்ராசஸ் போகுது. ஓகே ப்ரோ, இப்போ இதுலயுமே நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. இதுக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்து 100 டிசைன்ஸ்க்கு மேல இருக்கு. இது போக வந்து சப்போஸ் வந்து இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி கேக்குறாங்கன்னா அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்க என்ன ப்ரோ பண்றாங்க? இது வந்து இப்போ பாத்தீங்கன்னா இது ஹேண்ட் கார்விங் செக்ஷன். இப்போ நீங்க சிஎன்சில பாத்துருப்பீங்க, ஒரு டிசைனை வந்து நம்ம வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல ஓட்டிடலாம். இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ரோ மாடல் மாதிரி வந்து இது வந்து ஒரு ஹேண்ட் கார்விங் செக்ஷன். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலைஞரும் வந்து இது வந்து அனுபவமிக்கசாலி. ஒரு 20-25 வருஷம் 30 வருஷமா இதே தொழில் இருக்கவங்க. நீங்க இந்த தேர் கலைஞர்லாம் கேள்விப்பட்டிருவீங்க, தேர்லாம் ரெடி பண்றவங்க பூராமே அவங்க வம்சாவளியில வந்தவங்க தான். டோட்டலா வந்து நீங்க என்ன ஒரு டிசைன்ஸ் கொடுத்தாலும் நம்ம வந்து ஹேண்ட் கார்விங்ல அது வந்து தத்துருவோம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு 6 படை முருகன் வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு போட்டோ மட்டும் கொடுத்தாவே போதும். இப்போ இததான் இங்க பண்ணிருக்காங்க. இதை இப்போ வந்து இங்க பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி கொடுத்தா நீங்க என்ன போட்டோ கொடுக்குங்க அதே தத்துருமா கொடுங்க. அதே மாதிரி உங்களை மாதிரி உங்க வீட்டுல யாருக்காச்சும் ஒரு போட்டோ இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி இருந்தா இதை பார்த்து கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த 6 படை முருகன் மாதிரி நம்ம வந்து நீங்க என்ன போட்டோ கொடுக்குறீங்களோ அதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிராயிங் பண்ணிட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி டிராயிங் பண்ணிடுவாங்க. டிராயிங் பண்ணிட்டு அடுத்தடுத்து வந்து அந்த மாதிரி கையில வந்து ஒவ்வொரு உளியை வச்சு செதுக்கி அது ஒரு உருவாவே ஆக்குவாங்க. ஓகே, இப்போ இங்க இப்படி இருக்கிறது இந்த மாதிரி ஃபினிஷ். ஆமா, இப்போ இத பாத்தீங்கன்னா இது அஷ்டலட்சுமி. இந்த டோர் அஷ்டலட்சுமி டோர். ஓகே, இந்த இது ஒரு படைப்பு அவங்க படைச்சிருக்காங்க. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா அந்த போட்டோல இருக்கிற மாதிரி அப்படியே தத்ரூபமா தெரியும். இந்த ஃபேஸ்ல இன்னும் ஃபினிஷ் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ் வந்து இந்த உருவாக்குவாங்க. இந்த ஃபேஸ் மாதிரி கடைசில வந்து ஒரு டோர் ஃபிட் பண்ண பிறகு அந்த ஃபேஸ்க்கு மட்டும் ஒரு கண் திறக்கிற மாதிரி ஒரு உருவாக்கி விடுவாங்க. ஓகே ப்ரோ. சோ இப்போ இந்த மாதிரி ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ப்ரோ? ஒரு மினிமம் ஒரு 10 to 15 நாள் ஒரு டோருக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. அது அவங்க டிசைன் குடுக்குற பொறுத்து இருக்கு. இப்போ இந்த 6 படை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளா வந்து பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்னதா இருக்கும். ஒரு ஜுவல்லர்ஸா இருக்கட்டும், அந்த வேலா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கும். அதோட ஃபினிஷிங் பார்த்தாலே அது டெப்த் இருக்கட்டும், ஒரு எம்போசிங் தெரிறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். இப்போ இதெல்லாம் பாலிஷ் போட்டா சூப்பரா தெரியும். இது பூராமே தெரியும். இந்த மாதிரி டிராயிங் பண்ணிடுவாரு. டிராயிங் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல அந்த பீஸை மட்டும் எடுப்பாங்க. தனியா எடுத்து அந்த உருவத்தை மட்டும் தனியா வந்து தனித்துவமா தெரியும். ஓகே, இப்போ ஹேண்ட் கார்விங்ல என்ன சைஸ் கேட்டாலும் நம்ம பண்ணிக்கலாம். நீங்க என்ன சைஸ் சொல்றீங்களோ என்ன மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம கோயில் டோரா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு மண்டபத்துக்கா
இருக்கட்டும், இது மாதிரி நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம திருச்சியிலே ஒரு வந்து பழமையான ஒரு 1000 ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து கொடுத்துருக்கோம். 11 டோர் புறாமே ஹேண்ட் கார்விங்ல தான் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ டோர் மட்டும் இல்லாம இந்த மாதிரி தூணு எல்லாமே கூட எல்லாமே பண்ணிருக்கோம். அதே மாதிரி அது அனிவுட் செட்னுவாங்க, அந்த பூஜை ரூமுக்கு எல்லாமே செய்யிருக்கு. அதே மாதிரி இந்த யாழி வந்து இப்போ ஒரு ட்ரெடிஷனலா போயிட்டு இருக்கு. இதுமே ஹேண்ட் கார்விங். ஆமா, ஃபுல்லாமே ஹேண்ட் கார்விங் தான் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இது ஒரு செட்டாவே வரும் அப்படிதான். ஆமா, இது வந்து பேரா தான் வரும். இப்போ வந்து நம்ம தூண் இருக்கும், தூண் பக்கத்துல வைக்கிற மாதிரி இது மாதிரி கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க. ஓகே, இது பூராமே ஹேண்ட் கார்விங் தான் பண்ணிருக்காங்க டோட்டலா. ஓகே, அதோட ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீடைல் வந்து தனித்தனியா தெரியும் உங்களுக்கு. அந்த ஒவ்வொரு ஜுவல்லர்ஸ் ஆகட்டும், அந்த யானை. இப்போ இதுக்கு அப்புறம் நம்ம இத பாலிஷ் பண்ணி கொடுப்போம். ஆமா, இதுக்கு அடுத்து வந்து இது வந்து இப்பதான் வந்து அவங்க ஹேண்ட் கார்விங் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து வந்து நம்ம பாலிஷ் பண்ணிட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபினிஷ் கூடவே காமிக்கிறது. நம்ம பேர் என்ன, நம்ம எவ்வளவு வருஷமா இந்த மாதிரி பண்றோம் ஹேண்ட் கார்விங்? என் பேரு மணிகண்டன். நான் வந்து ஒரு 25 வருஷமா இந்த ஒர்க் பண்ணிக்கிறேன். 25 இயர்ஸா பண்றீங்க. ஓகேங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆக்சுவலா? இப்போ வந்து அஷ்டலட்சுமி மாடல் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகேங்க. இதுதான் 8 லட்சுமி. இதே மாதிரி மாடல் இப்போ ஒரு 8 பலகை கொடுத்துருக்கோம். ஓகேங்கண்ணா. அதை பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இதை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்தீங்க? ஒரு 10 நாள் 5 நாள் கண்டிப்பா. 10 நாள் 5 நாள் ஆகும். ஓகே, இப்போ நீங்க பண்ணதுலேயே சூப்பரான ஒர்க்குன்னா பெரிய சைஸ் எந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? பெரிய சைஸ்னா சிவன் பார்வதி செஞ்சிருக்கோம். ஓகே. அடுத்தது சிவன் பார்வதி வந்து நிக்கிற மாதிரியும் செய்வோம், ஓகே, உட்கார்ந்து இருக்கிற மாதிரி செய்வோம். ஓகே. உங்களுக்கு எவ்வளவு ஒரு 6 அடி செலவு வேணும்னாலும் செஞ்சு கொடுப்போம். ஓகே. இந்த மாதிரி டோருக்கு மட்டும் கிடையாது, ஸ்டாச்சு வேணா கூட பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணி கொடுக்கும். வந்து சிஎன்சி தான் வந்து வாங்குறாங்க. ஸோ அது பண்றதுக்கும் நம்ம ஹேண்ட் கார்விங் வாங்குறதுக்கும் பெஸ்ட் என்ன ரீசன்னா இது வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும்? அது வந்து சிஎன்சில பண்ணோம்னா நம்ம ஒரு போட்டோ மாதிரியே இருக்கும். ஓகே. இது வந்து நம்ம வந்து கையில பண்ணும்போது தத்ரூபமா இருக்கும், ரியலா இருக்க மாதிரி இருக்கும், நல்லா லுக்கும் நிறைய இருக்கும். ஓகேங்கண்ணா. அந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்கும். சிஎன்சி வந்து எப்பவுமே நார்மலா காலண்டர்ல பாக்குறோம். இது வந்து தத்ரூபமா 3D மாதிரி தெரியும். ஆமா, அது 2D மாதிரி தெரியும், இது 3D மாதிரி. நார்மலா சிஎன்சி பண்றதுக்கு இப்போ ஹேண்ட் கார்விங் பண்றதுக்கு அந்த வுட்ல ஏதாவது குவாலிட்டி வந்து முக்கியமாங்கண்ணா? இருக்கு, டிஃபரெண்ட் இருக்கு. அது வந்து நம்ம வந்து 1 இன்ச்சில் கூட பண்ணலாம் சிஎன்சி. ஓகே. ஹேண்ட் கார்விங்னா ஒரு 2 இன்ச்சு கம்மி இல்லாம பண்ணலாம். ஓகே. அது அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த எம்போசிங் எல்லாமே வுட்டும் அதே மாதிரி தரமா இருக்கும். எங்களுக்கு வந்து நிறுவனத்துல எல்லாமே பக்காவா கொடுப்பாங்க. ஓகே, நம்ம பண்றது எல்லாமே குவாலிட்டியான வுட் தான். தேக்கு எல்லாமே பண்றோம். ஓகேங்களா. என்ன மரம் கேக்குறாங்களோ அதையும் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ எந்த மரத்துல வேணா நம்ம சிஎன்சி பண்ண முடியும்? எல்லாமே பண்ணலாம். இந்த ஒர்க் பண்றோம், ஒரு மரம் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா அதை வந்து மரம் வந்து ஓனரே டைரக்டா வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த மரத்துல பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. மரம் நல்லா இல்லைன்னா நாங்களே கேன்சல் பண்ணிடுவோம். அதுக்கும் மீறி பண்ணோம்னா மரம் அவங்க கம்பெனி உள்ளாரே வெளியில ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஓகேங்க. குவாலிட்டி வந்து நல்லா இருந்தா மட்டும்தான் பொருள் வெளியில ரிலீஸ். ஓகே, சோ அதனால தான் ஹேண்ட் கார்விங் நல்ல குவாலிட்டியா வருது. ஹேண்ட் கார்விங்னாவே ஸ்பெஷலா பண்ணுவோம். ஓகேங்க. இப்போ வந்து நீங்க பாத்துறீங்க, எல்லா செக்ஷன் பாத்துருப்பீங்க. இது வந்து நம்ம குவாலிட்டியான ஒரு பொருள் கொடுக்குறோம். அந்த பொருள் கொடுக்குறப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல ப்ராசஸ் வந்து தாண்டி வருது. அப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் வந்து நம்ம அக்யூரேட்டா செக் பண்றோம். இப்போ வந்து வுட் கட்டிங்கா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து சீசனிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா அதுக்கடுத்து பிளேனிங்கா இருக்கட்டும், அதுக்கடுத்து ஃபிட்டிங்கா இருக்கட்டும், எல்லா செக்ஷன்லயும் ஒவ்வொரு இன்சார்ஜ் தனிப்பட்ட முறையில வந்து ஒவ்வொரு ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணி அது குவாலிட்டி எல்லாமே ஒவ்வொன்றா பார்ப்பாங்க. ஒவ்வொன்றா வந்து குவாலிட்டி செக்கிங் பண்ண பிறகுதான் அடுத்த செக்ஷனுக்கு வந்து அது வந்து ஃபார்வர்ட் ஆகும். இல்லைன்னா வந்து அந்த சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் எரரா இல்ல சின்ன எரரா இருந்துச்சுன்னா அந்த ஆர்டர் வந்து அங்கனே ஸ்டாப் ஆயிரும். அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து போவே போகாது கண்டிப்பா. ஏன்னா வந்து நம்ம குவாலிட்டியில வந்து எந்த காம்ப்ரமைஸுமே பண்றது இல்ல. சுரேஷ் டிம்பர் வந்து இந்த 40 வருஷமா நம்பி இருக்காங்கன்னா அது வந்து இந்த குவாலிட்டிக்காக தான் நிக்குது. அந்த குவாலிட்டியில வந்து நம்ம எந்த காம்ப்ரமைஸுமே பண்றது இல்ல. இப்போ நம்ம 42 பேட்ச்ல இதே மாதிரி குவாலிட்டி செக் பண்ணி கண்டிப்பா எல்லாமே அங்க டிஸ்பேட்ச் ஆறந்தட்டிக்கு கஸ்டமர்ட்ட வந்து வீட்ல வந்து அந்த ஃபிட்டிங் ஆறந்தட்டிக்கு வந்து எல்லாமே டோட்டலா வந்து ப்ராப்பரா வந்து நம்ம செக் பண்ணிட்டு தான் அது வுட் ஓகேவா இல்ல அந்த அடுத்து வந்து ஃபிட்டிங் ஓகேவா இது எல்லாமே ஓகே பண்ண பிறகு அதுக்கு உண்டான அத்தாரிட்டி வந்து அக்யூரேட்டா வந்து நம்மளுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்த பிறகு தான் வந்து நம்ம அந்த ஒரு பொருளவே வெளியே ஏத்திக்கிருக்கோம். இப்படி வந்து பலகட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் வந்து தாண்டி போறதுனால தான் நம்மளுக்கு வந்து குவாலிட்டியான பொருளை வந்து நம்ம கொடுக்க முடியுது. அதனால வந்து கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து ரெஃபர் பண்ணி நம்மளுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கிறது. இந்த மாதிரி நம்பிக்கை வந்து வெறும் சுரேஷ் டிம்பர்ஸ்ல மட்டும் தான் கிடைக்குது. இந்த சுரேஷ் டிம்பர்ஸ் வந்து 40 வருஷமா இந்த நம்பிக்கையில இருக்குன்னா அதுக்கு வந்து இந்த ஒரு குவாலிட்டியான ஒரு நம்பிக்கையான ஒரு பொருள் இருக்கிறதுனால தான் முடியுது. இது வந்து இந்த டோட்டல் யூனிட் பாத்தீங்கன்னா ஒரு பாலிஷ் செக்ஷன். இப்போ வந்து நீங்க இந்த ஃபிட்டிங் எல்லாமே பொருள் ரெடி பண்றது அசெம்பிள் பண்றது எல்லாமே உங்களுக்கு காமிச்சாச்சு. ஓகே, எல்லாமே ஃபிட் பண்ண டோர். ஆமா, இது வந்து டோட்டலா வந்து ஃபிட் பண்ணனும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து எப்படின்னா இது வந்து பாலிஷ் எப்படி சும்மா ஒரு நார்மலா ஒரு பாலிஷ்ன்ற ஒரு வார்த்தை இல்ல, அது எத்தனை ஸ்டேஜ்ல வந்து தாண்டுதுன்னு ஒவ்வொரு ப்ராசஸ் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ இது என்ன ப்ரோ ரெடி பண்றாங்க? இது வந்து இப்போ வந்து சிஎன்சில ஓட்டிருக்காங்க. அதனால சிஎன்சில ஓட்டி நம்ம வந்து அது வந்து கொஞ்சம் நல்லா எம்போசிங்கா தெரியும். அது கையிலே கீத்துளி போடுவாங்க. அது கீத்துளி போடுறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா எம்போசிங்கா தெரியும். நம்ம சிஎன்சில ஓட்டினாலும் கூட நல்லா எம்போசிங்கா கஸ்டமருக்கு தெரியட்டும். இது நம்ம தரப்புல இருந்து எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணி தர்றது. ஓகே, இப்போ இது என்ன சைஸ் ப்ரோ? இது வந்து இப்போ 7க்கு 5 நிலவு. ஒரு கஸ்டமர் ஆர்டர் கேட்ட தேனில ஆர்டர் கேட்டிருக்காங்க. தேனி கஸ்டமர் கேட்டிருக்காங்க. நிலவு வந்து 7க்கு 6 டோர் வந்து டோர் அளவு வந்து உங்களுக்கு 4 அடி டோர் கிடைக்கும். அட்டாச் சைடு வந்து 1.5 இன்ச் கிடைக்கும்.
ஃபிக்ஸ்டாவே வந்துரும். இது டோட்டலா ஃபிக்ஸ்டா வந்துரும் டோட்டலா. ஓகே இப்போ இந்த மாதிரி தனியா வேணா கூட தனியா வேணும்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் நிலவா கேட்கும். அதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அனிவுட் ஆட் பண்றோம். அனிவுட்னா சைடு பார்டர் போடுவாங்க. அந்த பார்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த நிலைய வந்து பிரம்மாண்டமா தெரியும். நல்ல ஹெவியா தெரியும். பாக்குறப்ப நிலோட சைஸ் வந்து 7:3 தான். ஆனா வந்து ஃப்ரண்ட் வியூல பாக்குறப்ப வந்து 7:5 7:6 மாதிரி இந்த மாதிரி ஒரு பெருசா தெரியும். இது வந்து 7:5 நார்மலா வந்து எல்லார்ட்டையும் ரன்னிங்கா இருக்கிறது அட்டாச். இந்த இது வந்து 7:5. இதுமே நம்ம வந்து கையில தான் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் வந்து கஸ்டமர்ட்ட வந்து கையில பண்ணி தான் கொடுத்துருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஜாயின் பண்ண இடமே தெரியாது. காரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ண இடமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து நுணுக்கமா பண்ணுவாங்க நம்ம கார்பெண்டர். ஏன்னா பூராமே அனுபவசாலி கார்பெண்டர். எல்லா விஷயம் சின்ன சின்ன மைனூட் விஷயம் கூட அனுபவம் வந்து அவங்க அனுபவத்தை பூராமே இதுலதான் வெளியே எடுத்து ஒரு பொருளை வந்து எப்படி பினிஷ் குட் ஆக்கணுமோ அது அவங்களுக்கு தெரியும். அது வந்து எப்படி வெளிப்படுத்தி கொடுத்துருக்காங்க அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து ஒரு 40 வருஷமா இந்த ஃபீல்ட்ல வந்து நல்லா நிலைச்சு நிக்க முடியும். இப்போ இங்க பின்னாடி பெரிய நிலவாங்க. இது பெரிய நிலம் வந்து நம்ம வந்து ஜன்னல் இந்த மாதிரி இருக்கு. ஒரு கஸ்டமர் வந்து ஜன்னல் கேட்டிருக்காரு. பால்கனில வந்து ஜன்னல் கேட்டிருந்தாரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜன்னல் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். அவர் கஸ்டமைஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாரு. சோ வந்து அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம இந்த பிளான் பண்ணி கொடுத்தோம். நடுவுல டோர் 2 சைடு ஜன்னல். ஆமா அது வந்து ஷட்டர் வந்துரும். ஷட்டர் தகுந்தாப்புல வந்து அது மாத்திக்கிறாங்க அவங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம பாலிஷ் செக்ஷன் சார். நான் சொன்னேன்ல ஒரு 4-5 ப்ராசஸ்ல போகும்னு. ஃபர்ஸ்ட் வந்து பொருள் வந்து உருப்படியாகி இங்க வரும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஃபர்ஸ்ட் பப்பிங் பிடிப்பாங்க. எங்கெங்கெல்லாம் பிசுறு இருக்கோ இல்ல எங்கெங்க சின்ன சின்ன ஒரு மைனூட்டா ஒரு இருக்கோ அது பூராமே டோட்டலா வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து நல்லா தேய்ப்பாங்க. தேய்ச்சிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் சிலர் அடிப்பாங்க. அந்த ஒயிட் சிலர் அடிச்சுமே ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ண பிறகு திருப்பி வந்து ஒரு நைஸ் பேப்பர் வச்சு ஒவ்வொரு சின்ன சின்ன நைஸா வந்து தேய்ச்சி விட்டு ஒரு டோட்டலா வந்து வெளியே எடுத்துவாங்க. வெளியே எடுத்துட்டு திருப்பி ஒரு கோட் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து சீலர் கோட்டிங் அடிப்பாங்க. சீலர் கோட்டிங் அடிச்சுமே ஒரு 8 மணி நேரம் வந்து காய வைப்பாங்க. 8 மணி நேரம் காய வச்சுட்டு அதுக்கடுத்து தான் நம்ம வந்து ஒரு கஸ்டமர் கிளாசிக்கோ இல்ல மேட் பினிஷிங்கோ என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து நம்ம பாலிஷ் அடிப்போம். ஓகே இப்போ நம்ம யூஸ் பண்ற அந்த பாலிஷ் யூஸ் பண்ற மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல். நம்ம எங்க வேற எங்கேயுமே யூஸ் பண்ணாத மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே அதனால வந்து ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து தத்துரமா இப்ப கிளாசிக்லாம் அடிச்சோம்னா ஒரு கிளாஸ் பினிஷிங் கிடைக்கும். கிளாஸ் கோட்டிங்ல வந்து நல்லா பளபளப்பா தெரியும். அதே மேட் பினிஷிங்ல கேட்டீங்கன்னா ஒரு உங்களுக்கு மேட் பினிஷிங்ல டோட்டலாவும் லுக்கே வேற மாதிரி இருக்கும். இப்போ இத்தனை ப்ராசஸ் முடிஞ்சதா பாலிஷ்க்கு நமக்கு கண்டிப்பா இது வந்து இந்த பாலிஷ் அடிச்சாலுமே இந்த எல்லாமே இந்த ஒரு 4-5 ப்ராசஸ் வந்து தாண்டி போன பிறகுதான் நம்ம வந்து அந்த ஒரு இன்சார்ஜ் வந்து இந்த வந்து ஓகே சொல்லின பிறகுதான் இந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்பேச் ஆகும். அந்தட்டிக்கு வந்து இந்த பொருளே டிஸ்பேச் ஆகாது. ஓகே இப்போ வந்து லைவா பாலிஷ் பண்றாங்க. ஆமா லைவா பாலிஷ் பண்றாங்க. பாலிஷ் பண்ணி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ நீங்க பாத்தீங்க ஒரு 4 ப்ராசஸ்ல வந்து தாண்டி வந்த பிறகு அதோட அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும். பாலிஷ் பாத்தீங்களான்னு தெரியும் உங்களுக்கு. வந்து ஒரு கிளாஸ் கோட்டிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் டோட்டலாவே. பளபளப்பு அதே மாதிரி லைட் ஃபேட் எல்லாம் போட்டோம். இப்போ இது மேல தண்ணி எது பட்டாலும் எதுவுமே ஒண்ணுமே ஆகாது. அது தனியும் அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த பியூ கோட்டிங் சொல்லுவாங்கல்ல அந்த மெத்தட் தான் ஃபுல்லாமே டோட்டல். அது பாத்தீங்கன்னா இதான் கிளாசிக் பாலிஷ். கிளாசினா இப்படி கிளாசிக்னா இப்படி இந்த மாதிரி கிளாஸ் மின்னும். ஆமா சூப்பரா மின்னும். அதே மாதிரி இது வந்து மேட் பினிஷிங். சூப்பரா இது ரெண்டுக்குமே வந்து டிஃபரெண்ட் உங்களுக்கு தனியா தெரியும். இந்த வெயில் படுற இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த மேட் பினிஷிங் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் வெயில் படாத இடத்துல வந்து இந்த மாதிரி கிளாசிக் இந்த கிளாஸ் பினிஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே பெரிய பெரிய ப்ரோ கிளாசிக்கும் இதுக்கும் பிரைஸ் வைஸ் இல்ல பிரைஸ் வைஸ்ல எந்த டிஃபரெண்ட் இல்ல. நம்ம கஸ்டமரோட சாய்ஸ் அது. ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு எப்படி சாய்ஸ் கேட்கறாங்க. சிலவர் இந்த மாதிரி விரும்புவாங்க சிலவர் இந்த மாதிரி. இது வந்து அவங்களோட சாய்ஸா நாங்க விட்டுருவோம். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து நம்ம இந்த பொருளை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே இப்போ இதெல்லாம் என்ன டோர் ப்ரோ ஆக்சுவலா? இது ஒருமே தேக்கு டோர் சார். இது ஒருமே டோட்டலா மெயின் டோருக்கு நம்ம மெயின் தலவாசல் வைக்கிறோம்ல. மெயின் டோருக்கு வந்து வைக்கிறோம். இது வந்து 2 பேனல் டோர்ன்னுவாங்க. ரெண்டு சைடு வந்து 2 டிசைன் வரும். 2 டோரும் பண்ணுவோம். இது வந்து சிங்கிள் பேனல் டோர் வரும். ஓகே இது மேட் பினிஷ்ல இருக்குது. இது மாதிரி சைஸ் ப்ரோ என்ன சைஸ் வரும்? ஆமா 7:3 நிலம் இருக்குல. அதுக்கு வந்து ஸ்டாண்டர்டான சைஸ் இது. இது போக வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து அளவு வேற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரோம். ஓகே இப்போ சில பேர் இப்போ கஸ்டமைஸா 4 அடி டோர் கேக்குறாங்க 10 அடி ஹைட் கூட கேக்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணி தந்துட்டு தான் இருக்கோம். 10 அடி 11 அடில டோர் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தகுந்தாப்புல அந்த ஒரு டிசைன் வந்து என்ன மாதிரி மேட்ச் ஆகும் இல்ல அதே டிசைன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும்னு நம்ம சிஎன்சி டிசைன்ஸ்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3D ஒரு லேஅவுட் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களோட ஓகே வாங்கிட்ட பிறகு தான் நம்ம வந்து ப்ராசஸே ஆரம்பிக்கிறோம். ஓகே இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே மெயின் டோர் தான். ஆமா இது பூராமே மெயின் டோர் தான். இந்த கிளாசிக் இப்போ வந்து இப்போ ரீசெண்டா இப்போ அடிச்சது இந்த கிளாசிக். இத பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோட்டிங் பாருங்க எப்படி தெரியும். ஆமா தனியாவே தெரியும். அந்த கிளாஸ்ல எப்படி தெரியுமா அது தெரியும். டச் பண்ணல சம பிரீமியம் இருக்கு. ஆமா ஒரு டோருக்கு இந்த மெயின் தலவாசலுக்கு இந்த மாதிரி டோர் போட்டோம்னா ஒரு ரிச்சான லுக் தெரியும். அது பிரீமியமான லுக் தெரியும். ஓகே இப்போ பேசிக்கா ஸ்டார்டிங் டீக்வுட் டோர்ல என்ன பிரைஸ்ல போகுது? ஒரு ஸ்டார்டிங் வந்து 18,000 ரூபாய் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் டோர். நம்ம டீக்வுட் டோர் அதாம 40,000 50,000 இது வரைக்கும் கூட பண்ணிக்கலாம். டோர் சைஸ் அந்த டிசைன் பொறுத்து. ஆமா அது சைஸ் டிசைன் அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ற ஒரு மெத்தட் இத பொறுத்து வந்து நம்ம டோர்ஸ் வந்து மாறும். ஓகே இப்போ இந்த மாதிரி பெட்ரூம் நிலவுல என்ன பிரைஸ்ல போகுது? இந்த பெட்ரூம் டோர்ஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10,000 to 15,000 வரைக்கும் போகலாம். 5 கார் 6 நாள் இந்த கார் கட்ட கணத்துல போட்டோம்னா
போட்டோம்னா அதே 4-3 5-3 போட்டீங்கன்னா ஒரு 7000 இருந்து 8000 6000 இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே டீ கூட்ல பண்ணலாம். இது பூராமே டீ கூட் தான். ஓகே, இப்போ இது ரெடிமேடாவும் இருக்கு. இது ரெடிமேடா இருக்கு. இப்போ கஸ்டமர் வந்து சில வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இப்ப காலங்கள் மாறிக்கிருச்சு. ஓகே, ஒரு வாரத்துல வந்து எனக்கு நிலம் தேவைப்படுதுப்பா, எனக்கு உடனே வேணும்பா அப்படி கஸ்டமருக்கு வந்து நம்ம ரெடியாவே ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ ரெடியா என்னென்ன சைஸ் ப்ரோ ரெடியா? நார்மலா ஸ்டாண்டர்டா 4x3 4x4 4x5 7x3 நிலவு 7x5 நிலவு தட்டி டோர் இதெல்லாம் ஷட்டருங்களா? ஆமா, இது பூரா ஸ்டாண்டர்டான சைஸ். ஒரு மேஷன் வந்து இது ஸ்டாண்டர்டான சைஸ் வைப்பாங்க. ஓகேங்க, அவங்களுக்கு வந்து இது ரெடியா வந்து அப்படியே எடுத்து போய் ஃபிட் பண்ற மாதிரி நம்ம வச்சிருக்கோம். ஓகே, ஈவன் அந்த பாத்ரூம் இது கூட இது வந்து பாத்ரூம் லூவர் சொல்லுவாங்க. அது வந்து 2x2 2x1 இந்த மாதிரி இது ஸ்டாண்டர்டான சைஸ். இதெல்லாம் என்ன பிரைஸ்ல ப்ரோ? இது வந்து நம்ம ஒரு 2000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 2000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். 2500 3000 அளவு பொறுத்து மாறும். இந்த மாதிரி 2x3 எல்லாம் இது பாத்தீங்கன்னா ஒரு இது ஒரு ரேட் வரும் தனியா. ஓகே, இப்போ இந்த மாதிரி நிலவும் ரெடியாவே நமக்கு இது ஸ்டாண்டர்டான 7x5 சைஸ். இதுல வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி 2 மெத்தட் தான் இருக்கும். நம்ம அதுக்குமே வச்சிருக்கோம். இது வந்து இப்ப லெஃப்ட் சைடு இது உள்ள இருக்கிறது ரைட் சைடு. ஓகே, நம்ம மாத்தி வச்சிருக்கோம். இதுல வந்து வேற டிஃபரெண்ட் எதுவுமே வர போறது இல்ல. ஒன்னு லெஃப்ட் சைடு இல்லனா ரைட் சைடு. ஆனா சைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் தான் 7x5. இது ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் ப்ரோ? இது ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து ஒரு 22000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 22000. ஆமா, 22000 6x4 நிலவு கட்ட போடுறோம். அதே மாதிரி 14 mm கிரில் போடுறோம். ஓகே, வித் வந்து நம்ம குறு கட்ட போட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். இதுக்கு குவாலிட்டில இது காம்ப்ரமைஸ் கிடையாது. குவாலிட்டில நீங்க ரேட் கம்மியா இருக்கறனால குவாலிட்டில காம்ப்ரமைஸ் இந்த மாதிரி எதுவுமே இஷ்யூஸ் இல்ல. நம்ம ஒவ்வொரு பொருளுமே வந்து டோட்டலா வந்து குவாலிட்டில தான் கொடுத்துக்கிறோம். இது பூராமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெமரி டோர், மைக்கா டோர், அந்த பீடிங் டோர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது பூராமே பெட்ரூம், இந்த கமர்ஷியலான ஃபிளாட்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி போடுறவங்க. நம்ம வந்து மெமரி டோர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி நீங்க இந்த மைக்கா டோர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 7000 ரூபாயில இருந்து 10000 ரூபாய்க்குள்ள. இப்போ இதெல்லாம் கூட மைக்கா டோர். இது பூராமே டோட்டலா வந்து மைக்கா டோர். நீங்க ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு டோட்டலா ஒரு தத்ரூபமா இருக்கும். ஒரு இது இந்த மாதிரி நம்ம பிராஸ் வச்சும் கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரிஜினல் பிராஸ். ஆமா ஆமா, பிராஸ் வச்சு கொடுக்குறோம். பிராஸ் வச்சு மாடல்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதுலயே வந்து நிறைய வந்து இந்த கிராஸ் மாடல், அந்த பூ மாடல் இந்த மாதிரி நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நம்மளுக்கு வந்து எல்லாமே யூஸ் ஆகும். இப்போ இது எப்படி ப்ரோ கலர் கூட இந்த மாதிரி வித்தியாசமா? ஆமா, 3 இல்ல கிட்டத்தட்ட ஒரு 4 மைக்கா யூஸ் பண்ணிடுவோம். வேற யாருமே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு ரேட் கம்பேரிசன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன மார்ஜின்ல தான் நம்ம பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். அதே மாதிரி பொருள் குவாலிட்டியா கொடுக்கணும்னாக தான் நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட தனித்துவம் வந்து இந்த தேக்கு சட்டம் தான். ஓகே, எல்லாத்துலயுமே இந்த மாதிரி தேக்கு எல்லாமே நீங்க எந்த டோர் எடுத்து பாத்தீங்களானோ நம்ம சைடுல வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து தேக்கு ஃப்ரேம் போடுறோம். ஓகே, இப்போ இந்த பெட்ரூம் டோர்ஸ் நம்ம என்ன சைஸ் வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன சைஸ் சொல்றீங்களோ அது தந்தாப்புல நம்ம பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம ரெடிமேடாவும் 7x3 சைஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாண்டர்டான சைஸ் இருக்கு. இது போக வந்து நீங்க என்ன சைஸ் சில கஸ்டமர் வந்து 6 அடி இருக்கும், சில கஸ்டமர் 8 அடி வரைக்கும் இருக்கும். நீங்க என்ன சைஸ் சொல்றீங்களோ அது வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து குயிக்கா வந்து நம்ம பண்ணி தரதுக்கு ரெடியா இருக்கும். நம்ம ஓகேங்க ப்ரோ. சோ இப்போ இதெல்லாம் கூட அந்த மைக்கா டோர் தான். டோட்டலா மைக்கா டோர் தான். ஃபினிஷிங் பூராமே மைக்கா டோர் தான். இந்த மைக்காலயே வந்து கிட்டத்தட்ட 3 மைக்கா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒயிட், உடன் கலர், பிளாக் கலர். அதே போக வந்து சிஎன்சி ஓட்டி இருப்பாங்க. இந்த சிஎன்சி ஓட்டி அதுக்கு அடுத்து வந்து கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 ப்ராசஸ் தாண்டி தான் வரும். இந்த 4-5 ப்ராசஸ் தாண்டி பண்ணாலும் கூட நம்மளுக்கு வந்து ஒரு 8000 ரூபாய்க்குள்ள இந்த டோர் வந்து அடக்க வரும். இதுல வெளியில வாங்கினா என்ன காஸ்ட்? இது வெளியில வாங்கினா ஒரு 10000 ரூபாய் குறையாம வாங்கலாம். ஏன்னா மெட்டீரியல் காஸ்ட் இப்ப தேக்கு சட்டம் போறோமே அதுவே கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் கிட்ட வரும். ஆனா வந்து நம்ம வந்து டோட்டலா வந்து இது வந்து நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு 3 பெட்ரூம் இருக்குன்னா கூட ஒரு 6000 ரூபாய் நம்ம கிட்ட சேவ் பண்ண முடியும். கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். கண்டிப்பா வந்து அதுக்கு தந்தாப்புல ஒண்ணு. அதே மாதிரி அதுல வந்து குவாலிட்டியில வந்து எந்த காம்ப்ரமைஸ் இல்ல. இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாவே வந்து இது பூராமே தேக்கு டோர். இப்போ நான் உள்ள காமிச்சல அதோட அந்த பாலிஷ் இந்த ஃபிட்டிங் எல்லாமே முடிச்ச பிறகு நம்ம ஷோரூம்ல வந்து டிஸ்ப்ளேக்காக வச்சிருக்கோம். இதுல வந்து நம்ம டோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய வந்து நம்ம டிசைன்ஸ் ஒரு பாலிஷ் இத்தனை செக்ஷன் வந்து தாண்டி வந்து ஒரு ஃபினிஷிங் கூட ஒரு கஸ்டமருக்கு வந்து போற ஆர்டர் வந்து கம்ப்ளீட் தருவாயத்துல இருக்குது. இதுல வந்து இந்த டிசைன்ஸ் இருக்கு, சிஎன்சி டிசைன்ஸ் இருக்கு, ஹேண்ட் கார்விங் டிசைன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. தனித்தனியா இதெல்லாம் பயங்கரமா இருக்கு பார்க்க. ஆமா, இது பூராமே ஹேண்ட் கார்விங் பண்ணது. ஒரு நார்மலா இது வந்து மினி பெர்மா அந்த ஒரு யூஸ் பண்ணிருக்கோம் மரம். மினி பெர்மா யூஸ் பண்ற இருக்கிறதுல பிரீமியமான குவாலிட்டில இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பர்மா கோட்டிங்ல தெரியும். ஓகேங்க. அதே மாதிரி அந்த மாதிரி போட்டீங்கன்னா சிஎன்சில அஷ்டலட்சுமி போட்டுருக்காங்க. அப்ப ஹேண்ட் கார்விங் போடாம ஒரு சில பூஜா யூனிட் போட்டு ஆமா பூஜா யூனிட் போடுற மாதிரி வரும். அதுல அடுத்து வந்து டபுள் டோர். சில கஸ்டமர் வந்து 4 டோர் இருக்கும், எனக்கு டபுள் டோரா வேணும், சிங்கிள் டோர் வேணும்னா ரம்பி டோர் பெருசா தெரியும், எனக்கு டபுள் டோர் வேணும், நம்ம டபுள் டோர் இந்த மாதிரி கொடுத்து கொடுப்போம். இது போக வந்து நம்மகிட்ட வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டீங்கன்னா எந்த டிசைன்ஸ் இருந்தாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அந்தந்த டிசைன்ஸ் வந்து அந்த டோருக்கு வந்து செட் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிருக்கோம். இப்போ இது வந்து செட்டிநாடு மாடல். ஆமா, இது வந்து இப்போ செட்டிநாடு மாடல். கம்பக்கடன் டோர் சொல்லுவாங்க மதுரை சைடு, ஒரு சைடு வந்து செட்டிநாடு டோர்ன்றாங்க. இதெல்லாம் பழமையான டோர்ன்றாங்க. ஆனா வந்து இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரெண்டிங் ஆகிறது இந்த மாதிரி டோர் தான். இதுலயே வந்து டபுள் டோரும் கேட்டிருக்காங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா டபுள் டோர் இருக்கும். அதுலயே வந்து டபுள் டோர் ஒருத்தவங்க 4 அடி கேட்டிருக்காங்க. இதுலயே டபுள் டோர் வரும். அவங்க வந்து எனக்கு சிம்பிளா வேணும்பா, எனக்கு அந்த செட்டிநாடு மாடல் தான் வேணும், ஆனா சிம்பிளா வேணும்னு. ஆமா, அதனால வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இல்ல டிசைன் பிளஸ் வந்து குமிழ், பித்தாள குமிழ், பிராஸ் குமிழ் வேணும்னா
பண்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிருக்கோம். ஓகே, இப்போ இந்த மேல இந்த மாதிரி கலரும் நம்மளே இது வந்து கோல்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். கோல்ட் கோட்டிங் கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த கஸ்டமர் வந்து எனக்கு தனித்துவமா வந்து இந்த கோல்ட் ஃபினிஷிங்ல வேணும். அவங்க பழைய வீட்டுல வந்து இந்த மாதிரி டோர் இருந்துச்சு. சோ வந்து அதோட ஒரு ஞாபகார்த்தமா வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. ஓகே, இது என்ன சைஸ் ப்ரோ? இது வந்து இப்போ வந்து 7x4 இந்த டோர். 7x4. ஆமா, 7x4 வந்து பெரிய டோர். இது நார்மலா 7x3 இருக்கு. இது வந்து 7x4. அவங்க வீட்டுல வந்து பெரிய டோர் போட்டுருக்காங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திக்னஸ் வந்து எவ்வளவு? இது 2 இன்ச் திக்னஸ். ஆமா, ஃபுல் கணம் 2 இன்ச் இருக்கும். இந்த மாதிரி டோர் வந்து 2 இன்ச்ல போட்டாதான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு சூட்டா தெரியும், நல்லா தெரியும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மண்டபம், இந்த ஹால், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய நிறுவனத்துக்கு இந்த மாதிரி ஒரு டபுள் டோர் போடுற மாதிரி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7x7 நிலவு வருது. ஹைட் வந்து 7, அகலம் 7 அடி வரும் உங்களுக்கு டோட்டலா. இந்த பார்டர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்டர் வந்து 10 இன்ச் பார்டர் வரும். இந்த பார்டரோட சேர்த்து பாத்தீங்கன்னா சைடு 8 இன்ச் கிட்ட வரும். 8 இன்ச் 9 அடி வரும். அதே மாதிரி இந்த டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு 12 இன்ச் இந்த மாதிரி ஒரு பார்டர் வரும். ஹைட்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 அடிக்கு மேல வரும். 8 அடிக்கு மேலவே வரும். ஆனா உள்ளால வந்து 7x7 இந்த மாதிரி தான் வரும். இதுல வந்து நம்ம டோர் வந்து 3 அடியா பிரிச்சிருக்கோம். டபுள் டோர் போறோம். இதே விட நம்ம வந்து 18 அடி வரைக்கும் வந்து நம்ம டோரே இது பண்ணிருக்கோம். கல்யாண மண்டபத்துக்கு வந்து நம்ம நிறைய இது பண்ணிருக்கோம். கட்டகணமும் பெருசா பண்ணிருக்கோம். 12 இன்ச் 10 இன்ச் இந்த மாதிரி பண்ணிருக்கோம். சோ வந்து நீங்க என்ன அளவு கொடுக்குறீங்களோ அது தந்தாப்புல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தந்துக்கு இருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து இந்த ஹேண்ட் கவரிங் செக்ஷன்ல இந்த ஹேண்ட் கவரிங்லாம் பண்றாங்களா, அதோட அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டோர்மா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த நிலையா இருக்கட்டும், பூராமே டோட்டலா வந்து ஹேண்ட் கவரிங்ல தான் பண்ணிருக்கேன். நீங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு செக்ஷனும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. தனித்துவமா அந்த கல்லுல வந்து எப்படி கல்லு செதுக்கி இருப்பாங்க, அந்த மாதிரி செதுக்கி ஒவ்வொரு நம்ம வீட்டுக்கு போட்டாலும் ஒரு பிரம்மாண்டமா தெரியும், ஒரு பிரீமியமான லுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஹெரிட்டேஜ் லுக்கு தெரியும். நல்லா அந்த ஒரு டோரை பார்த்தாலும் ஒரு டபுள் டோர் அந்த காலத்துல ஒரு ஃபீல் தெரியும். இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளவு அளவு கூட்ட முடியுமோ இந்த நிலை வந்து அந்த அளவு கூட்டி கொடுக்கும். போட்டோ காமிச்சல அந்த போட்டோ மாதிரி நீங்க என்ன போட்டோ கொடுக்கலாம் அது அப்படியே தத்துருவமா வந்து அந்த கலைஞர்கள் வந்து நம்மளுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. இது வந்து டோர், நம்ம டோர் பாத்தீங்கன்னா இது கிளாசிக் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டோர்ஸ் வந்து நம்ம டோட்டலா வந்து ஒரு உள்ளுக்கு என்ன கிரெயின்ஸ் இருக்கோ அது அப்படியே நேச்சுரலா நம்மளுக்கு காமிப்பாங்க. இது போன டோட்டலா வந்து ஃப்ரேம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சிஎன்சில நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். சில கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்க, எனக்கு சிஎன்சி ஒர்க்லாம் இது நம்ம ஹேண்ட் கார்விங்லாம் வேணாம்ப்பா, எனக்கு சிஎன்சி ஒர்க்கே போதும்ன்ற அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலவு கொடுத்துருக்கோம். 4 லேயர்ல வரும். அனிவுட் செட்னுவாங்க. உள்ள அளவு மட்டும் தான் நம்ம செவத்துல ஃபிட் ஆகும். இது பூராமே வந்து அவுட்டர்ல வரும். அப்படியே ஃப்ரண்ட் எலிவேஷன்ல பாக்குறப்போ ஒரு பிரம்மாண்டமா தெரியும், கிராண்டா தெரியும். ஆனா வந்து நிலவு வந்து 7x3 தான். நார்மலான நிலவு எப்படி இருக்கும் அந்த நிலவு தான். உங்களுக்கு வந்து உள்ள அளவு வந்து இவ்வளவு இருந்தாலே போதும். சைட்ல வந்து இது வந்து செவத்துல ஃபிட் ஆயிடும். இந்த மாதிரி வந்து நுணுக்கமான வேலை வந்து செய்யறதுக்கு வந்து இப்போ வந்து ஆட்களும் குறையா இருக்காங்க. சோ வந்து இந்த நம்மகிட்ட வந்து கலைஞர்கள், தச்சு கலைஞர்கள் வந்து அதிகமா இருக்காங்க. சோ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய ஒரு புது புது மாடலை வந்து உருவாக்கி எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்கு. இப்போ வந்து இது வத்தலகுண்டுல வந்து ஒரு கல்யாண மண்டபத்துக்காக கேட்டிருக்காங்க. கல்யாண மண்டபத்துக்கு நம்ம ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, ஸ்டேஜுக்கு மேல வந்து ஒரு கஸ்டமர் வந்து என்ன இருக்காங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து மேல வந்து ஒரு ஃப்ரேம் வேணும். அது ஃபர்ஸ்ட் வந்து போர்ட்ரேட்ல பண்ற மாதிரி தான் பண்ணிருந்தாங்க. பட் வந்து அவங்களோட தேக்களோட அவங்க இந்த கதவு ஹேண்ட் கார்விங்லாம் பார்த்துட்டு அவங்க நல்லா வந்து விருப்பப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஆர்டர் கொடுத்தாங்க. ஆர்டர் கொடுத்து கிட்டத்தட்ட 1 மாசம் இது ரெடி பண்ணாங்க. ஒவ்வொரு செக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த திருக்கல்யாணம் சொல்லுவாங்கல்ல, நம்ம மதுரை மாவட்டம் திருக்கல்யாணம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அந்த திருக்கல்யாணோட ஒரு செட்டப் வந்து அந்த ஒரு ஃப்ரேம்ல காமிச்சிருப்பாங்க. டோட்டலாவே ஹேண்ட் கார்விங். அது கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் திக்னஸ்ல இருக்கும். ஒவ்வொரு செக்ஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீடைல்ஸ் பாருங்களேன் எவ்வளவு இருக்கும். அந்த ஜுவல்லர்ஸா இருக்கட்டும், கை நெகமா இருக்கட்டும், கண்ணா இருக்கட்டும், மேல வச்ச கிரீடமா இருக்கட்டும், ஒவ்வொரு செக்ஷனும் பாருங்க எவ்வளவு தனித்துவமா தெரியும். ஒரு சிலை எப்படி இருக்குமோ அந்த சிலையில வந்து ஒரு அந்த மரத்துல உருவாக்கி இருக்காங்க. இது வந்து இப்போ வந்து இது வந்து 5x6. இது வந்து அந்த ஸ்டேஜுக்கு மேல வந்து வைக்கிறாங்க. அது வைக்கிறப்போ ஒரு லேஅவுட்டும் அந்த மண்டபத்துக்கு ஒரு பெரிய அழகு வந்து இதா கொடுக்க போகும். இது வந்து அந்த மைக்கா டோர் தான் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இந்த ஆர்கிடெக்ட் டோர்னு சொல்லுவாங்க. இது திக்னஸ் பாத்தீங்கன்னா சுத்தமா 2 இன்ச் 2.5 இன்ச் கிட்ட இருக்கும். ஒரு கமர்ஷியலான ஒரு பிளாட்க்கு இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் போடுவாங்க. இதுவுமே இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு அபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஒரு 8 அடி டோர் வரும். இது 8x4 இந்த டோர் சைஸ். இது பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்னே பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஃபாரின்ல இருக்கும். இந்த மாதிரி டோர்ஸ்லாம் வந்து இதெல்லாம் என்ன டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது பீடிங் சொல்லுவாங்க. இந்த பீடிங் வந்து கோல்டு பீடிங்கா இருக்கட்டும், சில்வர் பீடிங்கா இருக்கட்டும், காப்பர் பீடிங்கா இருக்கட்டும், ரோஸ் கோல்டா இருக்கட்டும், இல்ல நிறைய பீடிங்ஸ் இருக்கு. இல்ல வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கூட பண்ணிக்கலாம். அது சைஸ் தான் மேட்டர். இது வந்து இப்போ 7, 4 என்ன சைஸ் சொல்றீங்களோ அந்த சைஸ் வந்து ஏன்னா இவ்வளவு திக்னஸ் போடுறப்ப பெண்டுன்ற வாய்ப்பே இல்ல. இது மரமா இருக்கட்டும் இல்ல மைக்கா டோர் காட்டு எந்த மாதிரி இருக்கு. மைக்கா டோர்லயுமே நம்ம சைடுல தேக்கு சட்டம் போடுறதுனால பெண்டுன்ற வாய்ப்பே இல்ல. அந்த ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டோர் வந்து நல்லா ஒரு பிடிச்சு கொடுக்குறது. அதனால வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே வராது. இது நம்ம பார்க்க சம பிரம்மாண்டமா. இது பேர் தான் ராஜநிலை. ஒரு 10 அடி உயரத்துலயும் 6 அடி வந்து அகலத்துலயும் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலை. இது இப்படி நம்ம வீட்டுக்கு வச்சாலே ஒரு ராஜகலை தெரியும். இந்த ஓப்பனிங் மட்டும் 6 அடி வரும். இது வந்து அவுட் வந்து 6 அடி. உள்ள அளவு வந்து உங்களுக்கு 4 அடி 5 அடி வந்து ஒரு டோர் அளவு மட்டும் வரும். ஒரு ராஜநிலை எப்படி இருக்குமோ, ஒரு ராஜ வீட்டுக்கு எப்படி இருக்குமோ அது தந்தாப்புல ஒரு லுக் கொடுக்கும். இல்ல ஒவ்வொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு வாஸ்து சாஸ்திரப்படி நம்ம பண்ணிருப்போம். கஜமா இருக்கட்டும், லட்சுமியா இருக்கட்டும், இல்ல இந்த 2 தூணுக்கு மேல இருக்க யாழியா இருக்கட்டும், இந்த தூணா இருக்கட்டும், எல்லாமே டோட்டலா வந்து நம்ம வாஸ்து பார்த்துப்படி தான் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒரு இந்த தெய்வ ரூபம் சொல்லுவாங்கல்ல, அந்த இதுக்கு ஒரு ராஜ கலையோட நம்ம பண்ணிருக்கோம். மேல இருக்கிற கஜலட்சுமியா இருக்கட்டும், இல்ல அது பக்கத்துல இருக்க கஜமா இருக்கட்டும், எல்லாமே வந்து வீட்டுக்கு உகந்தது நம்மளுக்கு. ஓகே, இது டோட்டல் ஹைட் 10 அடி வந்துரும். ஹைட் வரைக்கும் டோட்டல் வரைக்கும்
வரைக்கும் 10 அடி வரும் லாப்ட் வரைக்கும். அதே மாதிரி அந்த கலசம் இதெல்லாம் வந்து தனித்தனியா வந்து நம்ம கடைஞ்சு நம்ம ஒவ்வொரு செக்ஷனா வந்து தனித்தனியா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த தூணு பாத்தீங்களாலும் கூட நம்ம அந்த காலத்து ஒரு ஹெரிட்டேஜ் லுக் கொடுக்கறதுக்காக வந்து நம்ம தூண் கொடுத்துருக்கோம். அதே ஒரு இந்த பாக்ஸ்ல வந்து ரெஸ்ட் பண்ணிருக்கோம். பாக்ஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு மயில் டிசைன்ல போட்டு உள்பக்கம் வந்து நம்ம பூவு இந்த மாதிரி டிசைன் எல்லாம் கொடுத்துருக்கோம். இதை அப்படியே எலிவேஷன்ல பாக்குறப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ராஜநிலைக்கு என்ன தேவைப்படுதோ அது அத்தனையுமே இந்த நிலையில இருக்கு. இப்போ இதுலயுமே நான் என்ன சைஸ் வேணா போறேன், இதுல வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு அக்யூரேட்டான வந்து எப்படின்னா ஒரு ராஜநிலைக்கு வந்து இதான் ஸ்டாண்டர்டான சைஸ்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு லுக் தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் வந்து ஒரு சின்ன குறுகிய அளவுல வந்து அடக்க முடியாது. கண்டிப்பா. அப்போ வந்து நம்ம பிரம்மாண்டமா கொடுத்தா தான் இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை வந்து வெளியேற்ற முடியும். நெக்ஸ்ட் இது என்ன மாடல் ப்ரோ? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ வந்து இதான் ட்ரெண்டிங்கா போறது. இப்போ ஆர்கிடெக்ட் மாடல்னு ஒரு வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆர்கிடெக்ட் மாடல்னா எப்படின்னா அவங்க வந்து அதிகமா வந்து டிசைன்ஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு ஸ்க்ரூ லைன் ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் மட்டும் இந்த மாதிரி வைப்பாங்க. இது டிசைன்ஸா இருக்கட்டும் இல்ல அந்த நிலவா இருக்கட்டும் இந்த மாதிரி டிசைன்ஸ் பூராமே ஆர்கிடெக்ட் மாடல்ல வரும். ஆர்கிடெக்ட்னா அவங்க வந்து அதிகமா வந்து டிசைன்ஸ் விரும்ப மாட்டாங்க. ஓகே, சிம்பிளா இந்த மாதிரி இருந்தா போதும். பொருள் மட்டும் குவாலிட்டியா இருந்தா போதும். அதுல வந்து மினிமமா எவ்வளவு டிசைன்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு டிசைன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஓகே. இப்போ மேல இங்க அந்த நம்ம வந்து பிராஸ்ல வந்து ஒரு பெருமாள் சிலையை வச்சிருக்கோம். ஒரிஜினல் பிராஸ் வச்சிருக்கோம். அது ஒரு கஸ்டமர் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கேட்டதுனால கொடுத்துருக்கோம். அதுல வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். வுட்லயே வந்து நம்ம கார்விங் பண்ணத வச்சுக்கலாம். இல்ல சப்போஸ் அந்த இடத்துல வந்து கஜலட்சுமி இல்லனா ஒரு நீங்க என்ன சொல்றீங்களோ அது தந்தாப்புல கஸ்டமைஸ் பண்ணி. ஓகே ப்ரோ. இதுமே பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து நிலவு வந்து 7x3 நிலவு தான். ஆனா பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 5 அடி நிலவு தெரியும். சைடுல வந்து நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம். ஓகே. சோ அதனால வந்து உங்களுக்கு வந்து 5 அடி கணக்கு தெரியும். ஆனா உள்ள அளவு வந்து ஆக்சுவலான அளவு வந்து 7x3 நிலவு தான். ஃபிட் பண்ணா கிராண்டா இருக்கும். ஆமா. இது வந்து இப்ப ராஜநிலையில நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த ராஜநிலைக்கு வந்து நம்ம வந்து இப்போ இந்த பிராஸ்லயே வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இது வந்து டோட்டலாவே பிராஸ் மாடல். நம்ம வந்து தனியா வந்து பிராஸ் வந்து நம்ம எம்போஸ் பண்ணி கொடுக்கிறோம். ஆமா, பிராஸ் வந்து டோட்டலா வந்து அதுல ஃபிட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். சப்போஸ் வந்து பிராஸ் காஸ்ட்லியா இருக்கு, எனக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்னா நம்ம வந்து வுட் கார்விங்லயே பண்ணி ஒரு கோல்ட் ஃபினிஷிங்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். கிட்டத்தட்ட வந்து சேம் இருக்கும். இது வந்து தேக் வுட்ல இருக்கும், அது வந்து பிராஸ்ல இருக்கும். ஓகே. பட் வந்து அது வந்து ரேட் கம்பேர் பண்றப்ப ரெண்டுல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். சப்போஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கேக்குறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம இந்த வுட் கார்விங்ல சொல்றோம். இல்லனா எனக்கு எல்லாம் பிராஸ்ல தான் வேணும், ஒரிஜினல் பிராஸ் தான் வேணும்ன்றதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரிஜினல் பிராஸ்ல வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து ராஜநிலை அந்த மெயின் நிலை இந்த மாதிரி டோருக்குலாம் வந்து நல்ல ஒரு சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி அதோட சிம்பிளாவும் இருக்கும், நீட்டாவும் இருக்கும். அதே மாதிரி இந்த கார்விங் போடுறப்ப வந்து எம்போசிங்கா நல்லா வந்து ஒரு அவுட்லுக்கும் நல்லா தெரியும், கிராண்டா தெரியும். இது இந்த செட்டிநாடு மாடல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த பழைய காலத்து ஒரு ஹெரிட்டேஜ் லுக்கா தெரியணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த தேக் வுட்லயே பிரீமியமான வுட் யூஸ் பண்ணி இந்த கடசல் குச்சி உள்ளுக்கு வந்து கஜலட்சுமி அதே மாதிரி மேல பில்லர் போட்டு சைடுல வந்து ஹேண்ட் கார்விங் பூராமே டோட்டலா வந்து கார்விங் பண்ணி நம்மளுக்கு வந்து டோட்டலாவே இந்த கட்டையிலுமே டிசைன் வந்துடும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கட்டையும் இருக்கும், கட்டையிலுமே இந்த தாம டிசைன் சொல்லுவாங்க. அந்த தாம டிசைன் போட்டு உங்களுக்கு தெரிறப்ப அந்த செட்டிநாடு லுக் எப்படி இருக்கும் அதே லுக் வந்து இது கிட்டத்தட்ட வந்து 99% நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. இது என்ன ஹைட்ங்க ப்ரோ? இது வந்து ஹைட் வந்து ஒரு 9 ஃபீட் வரும் டோட்டலா. அகலம் வந்து உங்களுக்கு 5 அடி வரும் உங்களுக்கு. ஓகே. இப்போ இது சின்ன 6 அடிக்கு வேணும் அப்படி பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது தந்தாப்புல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தந்துக்கலாம். ஆனா மினிமம் இந்த மாதிரி டோர்ஸ் வந்து ஒரு 8 அடி நிலவு பண்ணா தான் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும், லுக் வைஸ் நல்லா இருக்கும். ஆமா, 8 அடி பண்ணா தான் நம்மளுக்கு வந்து லுக் நல்லா இருக்கும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 8 அடி 9 அடி இந்த மாதிரி டோர் இருக்கும். அதுக்கு கீழே டோர் வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகே. மேல வென்டிலேட்டர் போட்டு அதுக்கு அடுத்து வந்து டோர் நம்ம பிரிச்சுக்கிட்டு டோர் அளவு வந்து 7 அடி எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். பாக்குறதுக்கு நல்லா கிராண்டாவும் லுக்காவும் இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா நில ஜன்னல் டோர் எல்லாத்தையுமே பாத்துறீங்க. இப்போ இது வந்து ஃபர்னிச்சரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம ஃபர்னிச்சர் ஷோரூமே வச்சிருக்கோம். ஃபர்னிச்சர் ஃபுல்லா ஷோரூமே வச்சிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்லயே வச்சிருக்கோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன மாடல்னா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஆன்லைன்ல மகாராஜா சோபா மாதிரி வேணும்னு ஒரு மாடல் அனுப்பியிருந்தாங்க. ஓகே. நாங்க அதே மாதிரி இப்போ நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 டேஸ்ல வந்து டெலிவரி ஆக போகுது. ஓகே. இப்போ இது எந்த ஊருக்கு நான் போகுது ஆக்சுவலா? இது வந்து பாத்தீங்கன்னா வத்தலகுண்டுக்கு போகுது. வத்தலகுண்டுக்கு போகுது. ஓகே. இப்போ இத ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துட்டோம் நம்ம? இது ரெடி பண்றது பாத்தீங்கன்னா ஃபுல்லா கார்விங் ஒர்க் இருக்கனால ஓகே ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஆகும். இதெல்லாம் ஹேண்ட் கார்விங்ல பண்ணதா? ஹேண்ட் கார்விங்ல பண்ணது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அட்டாச்டு குஷன் வரதுனால இது ஒரு 1 வீக் ஆகும். ஓகே. இது எப்படி நான் கம்ஃபர்ட்ல சூப்பரா இருக்குமா? உட்கார்ந்தா ரெஸ்ட்க்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இது வந்து நீங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ஒரு மகாராஜா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தோணும். நல்ல கம்பீரமா இருக்கு பாக்குறதுக்கு. கம்பீரமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்லயே உட்கார்ற மாதிரி. இது வந்து இது நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வுட் சோபான்னுவாங்க. அது பேரே ஃபுல் வுட் சோபா. ஆமா. இதுக்கு வந்து குஷன் தேவைப்படாது. ஓகே. வுட்லயே உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லா டீ குட் தானா? ஃபுல்லா டீ குட் தான். செமையா இருக்கு பாக்குறதுக்கு. இப்போ இதுலயுமே நம்ம ஏதாவது சைஸ் வேணா கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா பண்ணலாம். கஸ்டமர் வந்து என்ன அளவுல என்ன மெஷர்மென்ட்ல கேக்குறாங்களோ அந்த மெஷர்மென்ட்ல நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம். இதெல்லாமே வந்து நம்மளே ரெடி பண்றதா அப்படிதானங்கண்ணா? இது எல்லாமே நம்மளுடைய தயாரிப்பு தான். இப்போ இதெல்லாம் பாக்குறதுக்கு செமையா இருக்கு. இதெல்லாம் என்ன மாடல்னா இது? இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பாத்தீங்களா அதே மாதிரி இது ஒரு மகாராஜா சோபா மாதிரி தான். இப்போ பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே. இப்போ இங்க இருக்க டிசைன்ஸ் எல்லாமே அந்த ஹேண்ட் கார்விங் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கார்விங்ல தான் பண்ணிருக்கோம். பயங்கரமா இருக்கு. இது ஒரு 5 சீட்டர் செட்டா? 5 சீட்டர் செட்டா வந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹைபே கார்விங் சோபா. இதுல உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்க்கு அவ்வளவு
அருமையா இருக்கும். ஓ நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கும். கம்ஃபர்டபுளா. ஓகே இப்போ இந்த குஷன்ல எனக்கு கலர் வேணாலும் மாத்திக்கலாங்களா? நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ, என்ன மெட்டீரியல் கேக்குறீங்களோ அந்த மெட்டீரியல் அந்த கலர்ல செஞ்சு கொடுத்துடலாம். ஓகே இப்போ இது பின்னாடி இருக்குது இது என்ன மாடல்லாம் பயங்கரமா இருக்கு. இது ஒரு கார்விங் டிசைன் மாடல் தான். சூப்பரா இருக்கு. இது நம்மளே ரெடி பண்றது தான். இதுவும் பாக்குறதுக்கு நம்மளே ரெடி பண்றதா மகாராஜா சோபா மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்கண்ணா. இதுலயும் நம்ம குஷன்ஸ் என்ன வேணா மாத்திக்கலாம். குஷன் கலர் என்ன வேணாலும் மாத்திக்கலாம். ஓகே இப்போ இது என்னன்னா கார்விங் பயங்கரமான கார்விங்கா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மத்ததுல பார்த்த விட ஒர்க் கம்மியா தான் இருக்கும். ஓகே இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மேல டாப்ல இருந்து கீழே கார் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒர்க் பயங்கரமான ஒரு சோபா, பயங்கரமான ஒரு சோபா. இப்போ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா கேக்குறாங்கனால நம்ம டைம் எடுத்து பொறுமையா பண்ணி தருவோம். கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனும் நம்ம போட்டு செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ நார்மலா இது வெளியில எங்கேயும் கிடைக்காது அப்படிதானுங்கண்ணா? அதாவது வெளியில கிடைக்காது. நம்ம ஒர்க்கர் வந்து பாத்தீங்கன்னா பல வருட அனுபவமிக்கான ஆளுகள் இருக்கிறதுனால இந்த ஒர்க் நம்ம செஞ்சு இந்த ஃபினிஷிங்கும் கிடைக்க முடியாது. ஃபினிஷிங்கும் கிடைக்காது. இப்போ இது என்ன சார் நான் பார்க்கவே டிஃபரெண்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்க சேர் மாதிரி தான் இருக்கும். ஓகே பின்னாடி நம்ம பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஏணி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓ இப்படி திரும்பினா லேடரா மாறிடும். லேடரா மாறிடும். நீங்க வீட்ல ஏதாவது அலமாரில மேல ஏதாவது எடுக்கணும்னா ஓகே இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி வேணா சேரா ஒண்ணு. மாத்திக்கலாமா? அதாவது நீங்க லேடராவும் யூஸ் பண்ணிக்கலாம், சேராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மேல என்ன வெயிட் தாங்குமாங்க? வெயிட் தாங்கும்னா இங்க பாருங்க. ஓ சூப்பர்ண்ணா. என்னுடைய இலை பாத்தீங்கன்னா 60 கிலோ. ஓ நல்லா தாங்குது. 100 கிலோ வெயிட் வரைக்கும் கூட இது தாங்கக்கூடியது. ஓகே ஈவன் லேடிஸ் கூட இது காமனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிதானே? ஈஸியா தான் இருக்கும். ஈஸியா தான் இருக்கும். நம்ம விரட்டி போறதுக்கும் திரும்பி ரிட்டர்ன் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும். இப்போ இந்த சேரா மாத்தினா என்னென்ன பண்ணோம்? ஒண்ணுமில்ல, மறுபடியும் நீங்க இப்படி எடுத்து போட்டீங்கன்னா ஓ அவ்வளவுதான் சேர் ஆயிடுச்சு. அவ்வளவு சேரா மாறிக்கிறோம். சூப்பரா இருக்கு. நான் இது என்ன மாடல்னா அப்படியே யானை தந்த மாதிரியே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா யானை தந்த மாதிரி எனக்கு இந்த சோபா கை வரணும் ஓ அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி கேக்குறாங்க. யானை தந்த வர மாதிரி ஓகே அதை நாங்க எடுத்து இப்படி வளைச்சு கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது எல்லாமே டீ குட் தானா? ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட் தாங்க. ஓகே இப்போ இந்த மாதிரி சோப்பாலாம் ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இது வந்து ரெடி பண்றதுக்கு ஒரு 1 வீக் ஆகும். 1 வீக்ல ரெடி பண்ணி 1 கொடுத்துருவோம். வீக்ல ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே இப்போ இந்த மாதிரி சோஃபாஸ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி வார்ட்ரோப்ஸ் எல்லாமே கூட நம்ம ரெடி பண்றோமா? எல்லாமே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், கட்டில், ஓகே பூஜா ரூம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம். வார்ட்ரோப்னா எல்லாருமே இப்போ பார்ட்டிகல் போட்டு தான் வாங்குறாங்க. நம்ம டீ குட்லயுமே வார்ட்ரோப் ரெடி பண்ணி தர முடியுமா? டீ குட்லயே நம்ம வார்ட்ரோப் ரெடி பண்ணி கொடுக்கோம். ஓகே உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதையும் செஞ்சு கொடுக்குறோம். ஓ உள்ள பாத்தீங்கன்னா 2 டிராவ் வந்துரும். இதுலயே உங்களுக்கு ஹேங்கர் மாடல் வேணாலும் ஹேங்கர் மாடல் செட் பண்ணி கொடுத்துருவோம். பின்னாடியுமே நம்ம வந்து வுட் தான் போடுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் தான் போடுறோம். மத்த இடங்கள்ல பிளைவுட் போடுவாங்க, நம்ம ஃபுல்லா மரம் தான் போடுறோம். ஓ சூப்பர்ண்ணா. நம்ம கண்ணாடி வேணா கண்ணாடி வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்ல கண்ணாடி வேணா எனக்கு 2 பக்கமே டிசைன் வேணா டிசைன் வச்சு கொடுத்துருவோம். இதுல நீங்க கேக்குற மாதிரி அந்த ஹேங்கர் வைக்கிற டைப், உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ், நீங்க உள்ள என்ன மாதிரி ஆல்ட்ரேஷன் கேக்குறீங்களோ அது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே இப்போ நிறைய பேர் வந்து சீக்ரெட் லாக்கர் எல்லாம் கேக்குறாங்க, அந்த மாதிரி ரெடி பண்ணி அதுவும் செஞ்சு கொடுக்குறோம். சீக்ரெட் பாத்தீங்கன்னா கீழே வைக்கிற மாதிரி நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே அது வந்து இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். இருக்கிறதே தெரியாது. ஆமா. ஓகேங்க. நான் இவ்வளவு பெரிய பூஜா நான் எங்கேயுமே வந்து பார்த்தது இல்லை சத்தியமா. இது என்ன சைஸ்னா இது ஆக்சுவலா? இது வந்து பாத்தீங்கன்னா உயரம் வந்து 9.5க்கு 7 அடியில செஞ்சு கொடுத்துருவோம். 7 அடி வந்துருமா? இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு கஸ்டமர்ட்ட ஓகே 10க்கு 8 அடி வரைக்கும் கூட நம்ம பெரிய பூஜை ரூம் ஒரு வீடு மாதிரி அளவுக்கு நாங்க செஞ்சு ஓ கொடுத்துருக்கோம். சூப்பர். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். ஓகே உள்ள போய் நம்ம நின்னு சாமி கும்பிடுற மாதிரி அந்த செஞ்சு கொடுத்துருக்கோம். ஓ அந்த அவ்வளவு திக்னஸ் வந்துரும் நம்ம. அவ்வளவு திக்னஸா வந்துரும். ஓகே இப்போ இதுமே வந்து மேல இருக்க டிசைன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நேச்சுரலா இருக்கு. இதெல்லாமே வந்து ஹேண்ட் கேவிங்ல பண்ணதா அப்படிதான்? ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கேரிங் தான் இது எல்லாமே. ஓகே இப்போ இந்த மாதிரி வார்ட்ரோப்ல ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கும்? இது ரெடி பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு 1 மந்த் ஆகும். 1 மாசம் ஆயிரும். ஆமா. ஏன்னா இதுல அவ்வளவு வேலைப்பாடு டிசைன்ஸ் ஓகே இப்போ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால ஓகே இப்போ இந்த மாதிரி சங்கிலிலாம் நம்ம வந்து இரும்புல தான் வந்து பார்த்திருப்போம். இது வுட்லயே நம்ம பண்ணிருக்கோம் அப்படிதானேண்ணா? நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம இரும்பு செயின் தான் நினைச்சிருக்காங்க. ஓகே ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வுட்லயே பண்ணிருக்கோம். இது எல்லாமே வுட் தானா? ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே வுட்ல தான் பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படி இல்ல நீங்க என்னால நம்ப முடியாது அப்படின்னா அப்படி ஏதாவது நீங்க ஜாயிண்ட் முடிஞ்சா கண்டுபிடிச்சு பாருங்க. ஓகே அந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த வல்லுநர்களை வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு. ஓகே இப்போ இது வந்து ரெடி பண்றதுக்கு 1 மாசம் ஆகும்ன்றீங்க. அந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தரலாம் அப்படிதானங்கண்ணா? கண்டிப்பா பண்ணி தரணும். கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா டைமிங் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா செஞ்சு. இது என்ன காட்டணும்? ரொம்ப ஹைட் கம்மியா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உயரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இப்ப வேற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் மாடல் இது. ஓகே அதாவது எப்படின்னா மேட்ரஸ் வந்து கணம் அதிகமா போடுறாங்க. அது வந்து திக்னஸ் அதிகமா வச்சுக்கிறாங்க. இது வந்து உயரத்தை நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா அவங்க வந்து மேட்ரஸ் கணத்தை வந்து அதிகமா போட்டுக்கிறாங்க. ஓகே இது அது போக சின்ன குழந்தை எதுவும் விழுந்தாலும் உயரம் வந்து விழுகாத அளவுக்கு கொஞ்சம் அடிபடாத அளவுக்கு கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்கும். ஓகே இப்போ இது இந்த மாடல் பேர் என்னங்கண்ணா? இது வந்து பாத்தீங்கன்னா கப்புள்ஸ் மாடல். கப்பல் மாடல். ஓகே இப்போ இது வந்து கிங் சைஸ் குயின் சைஸ் என்ன வேணா பண்ணிக்கலாமா? 2 சைஸ் இருக்குது. கிங் சைஸ் குயின் சைஸ் 2 சைஸ் என்ன சைஸ் வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். நான் நெட்ல தான் வந்து பாத்துர்க்கேன். நேர்ல பாக்குறதுக்கு ரொம்ப கிராண்டா இருக்கு. இது என்ன சைஸ்னா இது ஆக்சுவலா? இது நீங்க கீழே பார்த்த மாதிரி மகாராஜா சோபா மாதிரி இது ஒரு மகாராஜா கட்டில். ஓ ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கேரிங். கிட்டத்தட்ட உங்க ஹைட்டுக்கே வந்துருதுங்கண்ணா அது? இது என்னையோட ஹைட் கூடவே இருக்கு. ஓ என்ன ஹைட்னா அது ஆக்சுவலா? இது உயரம் பாத்தீங்கன்னா 6 அடி ஹைட் வரும். 6 அடி ஹைட் வரும். ஓ சூப்பர். நம்ம மகாராஜா அதாவது ராஜா வீட்டு காலத்துல இந்த மாதிரி கட்டில் இருக்கும். இப்ப இதே மாடல் நம்ம வந்து இப்ப இருக்க மக்கள்கிட்ட வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி இதை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். ஓகே இப்போ இந்த ஒரு கட்டில் பெட்ரூம்ல போட்டாலே ரொம்ப கிராண்டா தெரியும் அப்படிதான்? ஆமா கண்டிப்பா கிராண்டா தெரியும். பாக்குறதுக்கும் கொஞ்சம் லுக்கா தெரியும். ஓகே இப்போ இது முழுக்க டீ குட்லயே வந்துருமாங்கண்ணா? இது பத்தி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ
டீக்குட் தான். ஓகே. நம்ம மத்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிளைவுட் போடுவாங்க. இந்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் தான் போடுறோம். அதனால நல்ல லோடு தாங்கும், வெயிட் தாங்கும். இதனால வெயிட்டும் தாங்கும், லைஃபும் இருக்கும். ஓகேங்கண்ணா. இப்போ இது எல்லாமே கட்டில் டிசைன்ஸ் தான் அப்படிதானங்கண்ணா? ஆமாங்கண்ணா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டில் டிசைன் நிறைய இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான மாடல் கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி தருவோம். அப்படி சிம்பிள் மாடல் ரெடி கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து புதுசாக வீடு கட்டிட்டு இருப்பீங்க, ஒரு இன்ஜினியராக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வுட்ல எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன், அது நீங்கள் கேட்குற மாதிரி எங்கேயுமே வந்து பண்ணி தர மாட்டாங்க. ஹியூஜ் குவான்டிட்டியில் ஏக்கர் கணக்கில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ப்ரோ. வணக்கம் சார். நம்ம பேர் நம்ம கம்பெனி என் பேர் பிரபு. நான் வந்து ரீஜனல் மேனேஜராக இருக்கேன். நம்ம கம்பெனி வந்து சுரேஷ் டிம்பர்ஸ் கம்பெனி. இந்த சுரேஷ் டிம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா நம்ம வந்து ரன் பண்ணிக்கிருக்கோம். 40 வருஷமா இங்க 40 வருஷமா பண்ணிக்கிருக்கோம். இங்க 40 வருஷமா பண்ணிக்கிருக்கோம். ப்ளஸ் வந்து இங்க பொருளுமே தேக்குவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே வந்து தரமா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். இப்போ 42 பிரான்ச் இருக்குன்றீங்க. இப்போ டேரக்டா இங்க வர முடியாதவங்க அங்க பிரான்ச்ல போய் விசிட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு சில கஸ்டமர் வந்து என்னால அவ்வளவு தூரம் வர முடியாது அப்படின்றப்ப வந்து நாம வந்து அங்க பிரான்ச்ல கிட்டத்தட்ட வந்து எல்லாமே ஃபைனல் பண்ணி அவங்களுக்கு வந்து என்னென்ன வுட் இருக்கு, என்னென்ன மாடல்ஸ் அங்க நம்ம சாம்பிள்ஸ் எல்லாமே பாத்துறலாம். இப்போ டோர் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா எவ்வளவு நாள் நம்ம ரெடி பண்ணி தருவோம்? ஒரு டோர் ரெடி பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஒரு ப்ராசஸ் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இந்த ப்ராசஸ் நம்ம உங்களுக்கு நீங்க இந்த வீடியோல பாத்துருப்பீங்க. கட்டிங்கா இருக்கட்டும், சீசனிங்கா இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பரா பண்ணி வச்சிருக்கனால நம்ம 1 வீக்ல ஒரு டோரை வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வராம 0 கம்ப்ளைண்ட்ல வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிறோம். ஓகேங்க. இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கனாலுமே கொண்டு போய் கொடுக்க முடியும். ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நம்ம கிட்டத்தட்ட 45 பிரான்ச்சஸ் இருக்கு. 45 பிரான்ச்லயும் வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து எல்லா ரகமும் வந்து நல்லாவே நெட்வொர்க் நம்மளோட பெருசாயிருச்சு. அந்த நெட்வொர்க் அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே. ஸோ நீங்க வந்து இப்போ புதுசாக வீடு கட்டிட்டு இருக்கீங்க, ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க, ஒரு ஆர்கிடெக்டா இருக்கீங்க அப்படிங்கிற போது ஸோ இந்த மாதிரி டோர்ஸ்லாம் அது இந்த மாதிரி 10 அடி டோர்ஸ்லாம் எங்கேயுமே வந்து ரெடிமேடா வந்து கிடைக்காது, அங்கே ரெடியாவே வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க கேட்குற கஸ்டமைசேஷன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், லொகேஷன் நீங்க எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ. தேங்க்யூ.